يا أيها الناس ضرب مثل فاستمعوا له إن الذين تدعون من دون الله لن يخلقوا ذبابا ولو اجتمعوا له وإن يسلبهم الذباب شيئا لا يستنقذوه منه ضعف الطالب والمطلوب. ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திலே எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு, கடந்த வாரத்திலே அமிலம் ஊத்தப்பட்டு மிக கொடுமையான முறையில் சித்திரவதைகளை சந்தித்து உயிர் நீத்த வினோதினி இவருடைய இந்த சம்பவத்திலே இந்த சமூகம் எவ்வாறு விழித்தெழ வேண்டும், அரசாங்கத்தின் பொறுப்பு என்ன, தொடர்ந்து இது போன்ற நடைபெறுகின்ற சம்பவத்திற்கு இஸ்லாம் கூறக்கூடிய தீர்வு என்ன என்பதை விளக்கிச் சொல்லுமாறு என்னை பணித்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை பொறுத்தவரை எல்லோரும் அறிந்திருப்போம். கடந்த நவம்பர் மாதம் 14ஆம் நாள் இந்த பெண்ணின் மீது அமிலம் ஆசிட் வீசப்படுகிறது. இந்த பெண் காரைக்காலை சேர்ந்த பெண். இவருடைய குடும்பத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் மிக மிக ஏழ்மையான ஒரு குடும்பம். அவங்க தகப்பனார் பெரிய பில்கேட்ஸ் மாதிரியான செல்வந்தர் கிடையாது, ரொம்ப ஏழையானவர். ஒரு பள்ளிக்கூடத்தில், தனியார் பள்ளிக்கூடத்தில் காவலாளியாக செக்யூரிட்டி வேலை செய்து அந்த மகளை மிக சிரமத்திற்கு மத்தியிலே படிக்க வைத்து ஆளாக்கி இருக்கிறார். என்ன படிப்பு படிச்சிருக்கான்னு கேட்டால் பிடெக் படிச்சிருக்கா. இறந்து போன வினோதினி மிக உயர்ந்த கல்வியான தொழில்நுட்ப கல்வி பயின்றவளாக பிடெக் பட்டம் பெற்றவள். சென்னையில் ஒரு நிறுவனத்தில் பணி செய்து வருகிறாள். இந்த பெண்ணை சுரேஷ் என்கிற ஒரு வாலிபன் நீண்ட நாட்களாக விரும்பி வரான். அவருடைய வீட்டுக்கு செல்வதும், அந்த பெண்ணினுடைய தகப்பனார் ஜெயபால் என்று சொல்லப்படக்கூடியவருடைய வீட்டிற்கு அடிக்கடி செல்வதும் வருவதும் என்று இருக்கக்கூடிய நேரத்தில் இவங்களுக்குள்ள அந்த ஒரு நட்பு ஏற்படுகிறது. இவன் தன்னுடைய விருப்பத்தை சொல்லும்போது அவ ஏத்துக்களை மறுக்கிறான். மறுத்த இந்த சூழலில் தீபாவளி கொண்டாடுவதற்காக காரைக்கால் சென்ற அந்த பெண் மீண்டும் சென்னைக்கு வேலைக்கு திரும்புவதற்காக வரக்கூடிய சூழலில் திருமண ஏற்பாடுகள் எல்லாம் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க, எனக்கு கிடைக்காத நீ வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது, இந்த அடிப்படையில் மிகவும் சக்தி வாய்ந்த, ஏன்னா நம்ம மக்களுக்கு, படித்தவர்களுக்கு ஓரளவுக்கு அந்த ஆசிடுடைய தன்மை தெரியும். மற்றவர்கள் ஆசிட் என்று சொன்னால் நம்முடைய வளமையான பயன்பாட்டிற்கு எதை பயன்படுத்துவோமோ அது போன்ற ஆசிட் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவன் பயன்படுத்தின ஆசிட் நைட்ரிக் என்று சொல்லப்படக்கூடிய ஆசிட். கெமிக்கலில் இந்த நைட்ரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட், அதே மாதிரி ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் என்று சொல்லக்கூடிய அமிலங்கள் எல்லாம் கடுமையான ஆற்றல் வாய்ந்தவை. எந்த அளவுக்குன்னு சொன்னால், இது எல்லாம் மிக மிக தொழில்நுட்பத்தில் ரொம்ப ரகசியமாக, அமானிதமாக, பாதுகாப்பான ஒரு பயன்பாட்டிற்கு மட்டும்தான் எடுத்துக்கொள்வார்கள். சகஜமாக எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் கிடையாது. அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்த ஒரு அமிலத்தை அவ்வளவு வெறுப்பு உணர்வோடு, எனக்கு கிடைக்காத நீ வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது, இந்த சிந்தனையில் அவருடைய முகத்தில் தூக்கி விசிறடிக்கிறான். மேனியெல்லாம் ஆசிடால் வெந்து போய் அந்த உயிர் பிரிவதற்கு 3 மாத காலங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. 3 மாத காலங்களாக காரைக்கால் புதுவை மாநிலத்தில் அவளுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அதற்கு பிறகு சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு அரசு மருத்துவமனையிலும் தனியார் மருத்துவமனையிலும் தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு பிழைத்து விடுவாள், உயிர் போயிராது. அந்த அமிலம் வீசப்பட்ட உடனே கண் பார்வை போய்விட்டது. நான் சொல்லக்கூடிய இந்த சம்பவங்களை கொஞ்சம் கிரகித்துக் கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு, நடைபெற்று முடிந்த சம்பவத்திற்கு ஏற்ப நம்ம நாட்டில் சட்டங்கள் இருக்கா? இந்த வினோதினி போன்ற இன்னொரு வினோதினி இது போன்ற ஒரு கொடிய சிந்தனை உள்ளவர்களால் சிக்கிக்கொள்ளாமல் தடுக்கக்கூடிய அளவிற்கு பாதுகாப்புகள் ஏதேனும் இருக்கிறதா என்பதை புரிந்து கொள்வதற்காக சொல்றேன். அந்த கஷ்டப்படக்கூடிய அந்த தொழிலாளி தன் மகளுக்கு கண் பார்வை போனாலும் பரவாயில்லை,
உயிர் பிழைத்தால் போதும், உயிரோடு நமக்கு கிடைத்து விடுவாள் என்று ஏங்கிக் கொண்டு 3 மாத காலங்கள் ஒவ்வொரு மருத்துவமனைகளாக, புதுவை மாநிலத்திலே ஒரு மருத்துவமனையில் பார்க்குறாங்க, அப்புறம் ஜிப்மரில் பார்க்குறாங்க, அதற்கு பிறகு கீழ்ப்பாக்க அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்படுகிறாள், அதற்கு பிறகு ஆதித்யா என்று சொல்லப்படக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகிறாள். இறுதியாக அவளுடைய மூச்சு அங்கு பிரிகிறது. வந்துருவா பிழைச்சிருவா, டாக்டர்கள் எல்லாம் நம்பிக்கை சொல்றாங்க, உயிர் போயிடாது, சர்ஜரி பண்ணிடலாம், இன்னைக்கு நவீன தொழில்நுட்பங்கள்லாம் இருக்கு, அவளுடைய பெயரில் ஒரு அக்கௌண்ட் திறக்கப்பட்டு பணங்கள் பொருளாதாரங்கள் முடிந்த அளவிற்கு அவளுக்காக உதவி செய்யப்படுகிறது, தாமதமான உதவியாக இருந்தாலும் உதவிகள் அவளுக்கு கிடைக்கப்பெறுகிறது, என்ன செலவானாலும் பரவாயில்லை சந்தித்துக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கையோடு அந்த பெண்ணை பெற்றவர்கள், அந்த பெண்ணுடைய தகப்பனார், அவங்களுக்கு பெற்றோர்களுக்கு ஒரு 5-6 பிள்ளைகள் இருந்துட்டாலும், 5-6 பிள்ளை இல்லை 50 பிள்ளை இருந்தாலும் ஒரு பிள்ளை போனால் போனது தான். இழப்பு என்பது 5 பிள்ளை இருக்கே, 1 போனால் என்ன அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எந்த மனிதனுடைய உள்ளமும் அப்படி ஏற்றுக்கொள்ளாது. 5, 4, 3 என்ற பிள்ளைகள் அவர் பெத்தெடுத்து அதில் 1 பறி கொடுத்து விட்டால் கூட சற்று மனதை ஆறுதல் படுத்திக் கொள்ளலாம், இருக்கின்ற பிள்ளைகள் இவர்களை நாம் பத்திரப்படுத்துவோம் என்று சொல்லி. ஆனால் அவருடைய வினோதினியுடைய பெற்றோர்களுக்கு இவள் ஒரே பிள்ளை, 23 வயது நிரம்பிய வினோதினி என்பவள் ஒரே மகள். அந்த ஒரு மகளுடைய நிலைமை உள்ள முகம் சிதைந்து, கண்கள் பார்வை இழந்து, மேனியெல்லாம் அமிலத்தால் பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படக்கூடிய நேரத்தில் என்ன உருக்குலைந்து போனாலும் பரவாயில்லை, உயிரோடு எனக்கு வினோதினியை கொடுத்துருங்க என்று எதிர்பார்த்து வாசலிலே காத்து கொண்டிருந்தவர்களுக்கு எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். அப்படி எதிர்பார்ப்பிலே இருந்தவர்களுக்கு கடைசியாக கிடைத்த தகவல் என்ன தெரியுமா? கடந்த 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை சுமார் 9 மணி அளவிலே மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், வினோதினி மூச்சு திணறல் ஏற்பட்டு சுவாசம் அவளால் சுவாசிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டு இறந்து விட்டால் என்று அந்த பெற்றோர்களுக்கு சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த பெற்றோர்கள் என்னதான் இஸ்லாமியராக இருந்தாலும், ஈமானில் உறுதியாக இருந்தாலும், இம்மை விட மறுமைதான் சிறந்தது என்று சொன்னாலும், ஒரு பிள்ளையை பறி கொடுத்தால் எவ்வளவு பரிதவிப்பார்கள் என்பது விட்டு பறி கொடுத்துட்டு தான் உணர வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. எல்லாருக்கும் தெரியும், ஒரு நெருப்பு சுட்டா என்ன வழி என்பது சுட்டு பார்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளை இறந்து போகக்கூடிய நேரத்தில், தன்னுடைய பேர பிள்ளைகள் மடியில துடிதுடித்து இறந்து போகக்கூடிய நேரத்தில் கட்டுப்பாடு இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அழுகிறார்கள், கட்டுப்படுத்த முடியல, கண்ணீர் வடிக்கிறார்கள். சஹாபாக்களை கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க அழுகிறீங்களா? ஒரு இழப்புக்கு, ஒரு இறப்புக்கு, உயிர் போனதற்கு நீங்கள் அழுகிறீங்களா என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் எனக்கும் இரக்கத்தை கொடுத்திருக்கிறான், இரக்கமற்ற மனிதனாக அல்லாஹ் யாரையும் படைக்கலையே, என்னுடைய உயிர், நான் பெற்றெடுத்த பிள்ளை, என்னுடைய பேரன் என் கையிலேயே துடிதுடித்து இறந்து போவதை பார்த்து எப்படி அழாமல் இருக்க முடியும் என்று நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலை, மறுமை வாழ்க்கை தான் நிலையானது, உறுதியானது, இந்த உலகத்திலே நீங்கள் ஒரு சிறை கைதிகளை போன்று, பயணிகளை போன்று இருங்கள் என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களால் தாங்க முடியவில்லை என்றால், மறுமை பற்றி நம்பாதவர்கள், இதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு, இதற்கெல்லாம் தீர்வு இருக்கு என்று எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதவர்களுக்கு எப்படி இருக்கும்? இப்படி யோசனை செய்து பாருங்க. அப்ப அவர்களுக்கு கிடைத்த தகவல், உங்களுடைய சடலத்தை எடுத்து செல்லுங்கள், உயிர் பிரிந்து விட்டது. சம்பவம் நடந்து போச்சு. அடுத்த நாள் நவம்பர் 14 சம்பவம் நடந்தது. 15 அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க. உள்ள வச்சுட்டு சட்டம் என்ன செய்ய போகுது என்று காத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சரி, இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு. டெல்லி மாணவிக்காவது ஒரு பெரிய பரபரப்பு நீண்ட நாட்கள் இருந்தது. பேருந்தில் பயணம் செய்யும் போது ஒரு 6 நபர்களால் கற்பழிக்கப்பட்ட டெல்லி மாணவியுடைய பரபரப்பு இன்றளவும் ஓய்ந்தபாடு இல்லை, ஒரு பெரும் பரபரப்பு. ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமைன்னு பார்த்தா, ஊடகங்களில் செய்திகளில் பார்த்தோம் என்றால், செய்திகளுக்குன்னு என்று ஒரு ஸ்டைல் இருக்குங்க. நில மோசடி வழக்குன்னு எடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாசமெல்லாம் நில மோசடி வழக்காக வந்துகிட்டு இருக்கும். எந்த சேனலில் எந்த நேரத்தில் பார்த்தாலும் சரி, இந்த மோசடியில் இவர் பிடிச்சாங்க, இந்த மோசடியில் அவரை பிடிச்சாங்கன்னு அதே செய்தியாக ஓடிக்கிட்டு இருக்கும். திடீர்னு ஒரு செய்தி கிளம்பும், மருந்துகள் எல்லாம் காலாவதியாகி விற்பனை செய்யப்படுகிறது, பெரும் மோசடி நடக்கிறது. ஒரு மாசம் பூரா அதே செய்தியாக ஓடிக்கிட்டு இருக்கும். டெல்லி மாணவி சம்பவத்திற்கு பிறகு வினோதினி சம்பவம் ஒரு 2-3 நாட்கள், அத்தோடு அவள் மூச்சு எப்படி நின்று போனதோ அதே போன்ற செய்திகளிலும் மூச்சு நின்று போனதற்கு முக்கிய காரணம் என்னவென்று சொன்னால், அந்த மாணவி சம்பவத்தை தொடர்ந்து
செய்திகளை பார்த்தா இந்த ஊர் அந்த ஊர், அந்த மாநிலம் இந்த மாநிலம் என்று சொல்லி பெண்கள் பாலியல் கொடுமைக்கு ஆளாகுவதும் நீண்ட நாட்களாக தகப்பனால் பிள்ளை பாலியல் கொடுமைக்கு ஆளாயிருக்கா. இப்படி செய்திகள் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். தொடர்ந்து செய்திகள் வரக்கூடிய நேரத்தில் அவனும் வினோதினிக்கு எவ்வளவு நாள் தான் முக்கியத்துவம் கொடுப்பான்? போதும், 2 நாள் போதும் என்று சொல்லி செய்திகளை இழுத்து மூடுறான். செய்திகளை மூடிட்டா எந்த ஒரு சம்பவம் நடைபெற்றாலும் ஊடகம் என்ன செய்வாங்கன்னா, வாங்க கருத்து மேதைகளை எல்லாம் நிறைய கூப்பிடுவாங்க. அன்னைக்குன்னு ஈசல் புத்திலிருந்து ஈசல் எப்படி புத்துக்கிட்டு வருமோ அதே போன்று கருத்து மேதைகள் இறங்குவாங்க பாருங்க. இறக்குமதி இந்த ஊடகங்களுக்கு இறங்குவார்கள் பாருங்க. விஸ்வரூபம் படம் என்பது இஸ்லாமியர்களை பாதிக்கப்படக்கூடிய படம். ஒட்டுமொத்த இந்திய தேசம் முழுக்க எங்களை ஒரு விதமான பார்வையிலே பார்க்கிறார்கள். இந்த நாட்டிலே ஒரு தாடி வைத்துக்கொண்டு புர்கா அணிந்து ஒரு ஆணோ பெண்ணோ சென்றால் இவன் ஏதாவது தீவிரவாத செயலில் ஈடுபட்டவனா இருப்பானா என்ற ஒரு சந்தேக பார்வை எங்கள் சமுதாயத்தின் மீது படிந்து விட்டது. நீ என்ன எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துறதுக்காக படம் எடுத்திருக்கேன்னு கேட்டா சினிமாக்காரர்களை சுதந்திரமாக படம் எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. பெரிய புரட்சி கருத்தாளர்கள் மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு இவங்க காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் போடுற இந்த கருத்து அரங்குகள் இருக்கு பாருங்க. இந்த கருத்தரங்குகள் வினோதினிக்கும் வருது. வினோதினிக்கு மட்டுமல்ல, டெல்லி மாணவி சம்பவத்திற்கு பிறகு அதற்கு அடுத்து நடந்த பல பாலியல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நீங்க வாங்க, நீங்க உங்க கருத்து சொல்லுங்க. சரி, கருத்து சொல்வது என்றால், கருத்து அரங்குகள் என்றால் அதுல ஆக்கப்பூர்வமான செய்திகள் இருக்கணும். அத்தோட முற்றுப்புள்ளி வைக்கணும். இந்த வினோதினி தான் இந்த சமுதாயத்தில் லாஸ்ட். அடுத்து எவனாவது அமிலத்தை தூக்குனா, உனக்கு கிடைக்காத ஒருத்திக்காக நீ இது மாதிரியான ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டா மற்றவனுக்கெல்லாம் தொடை நடுங்கணும், உயிர் பயம் வரணும். வேற ஒண்ணுக்கும் பயப்பட மாட்டான். எதுக்கு தான் பயப்படுவான்? உன் உயிர் உனக்கு சொந்தம் இல்லை, கையில வன்முறை எடுத்து பாரு இப்படின்னு சட்டத்தை போடுங்க. இதை பத்தி பேசி ஆக்கப்பூர்வமாக சட்ட திருத்தம் கொண்டு இனி ஒருத்தனும் இது மாதிரியான செயலில் ஈடுபடக்கூடாத அளவிற்கு, அது டெல்லி மாணவி சம்பவமாக இருக்கட்டும், இந்த சம்பவமாக இருக்கட்டும், எந்த சம்பவமாக இருக்கட்டும், அது போன்ற சட்டங்களை போட்டு அதை நெருக்கடி கொடுக்கும் விதமான ஒரு கருத்தரங்கள் நடத்தப்பட்டால் அதை ரொம்ப வரவேற்கலாம், ஆமோதிக்கலாம். இது ரொம்ப நாட்டுக்கு தேவை. ஏன் என்று சொன்னால் பேச்சுக்கள் என்பது சாதாரண பலனை தரக்கூடியது இல்லைங்க. நாடு விடுதலை பெறுவதற்கு சுபாஷ் சந்திர போஸ் ஆயுதத்தை தூக்குனா எத்தனையோ பேர் மேடையைத்தான் நம்பி இருந்தான், பேச்சை நம்பி இருந்தான். அவன் பேசின பேச்சில வெறி ஏத்தப்பட்டது. முஸ்லிம்கள் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக அதிகமான அளவுக்கு தியாகம் செய்தார்கள் என்று வரலாற்று குறிப்பு சொல்லுகிறது என்றால், ஒவ்வொரு ஜும்மா மேடைகளும் அன்னைக்கு இருந்த மார்க்க அறிஞர்கள் சமுதாய உணர்வோடு இந்த நாட்டை பாதுகாக்கும் விதமாக பேசிய பேச்சுக்களுக்கு தான் அவ்வளவு வலிமை. கொண்டு வந்துடலாம். கவுன்சிலிங்னு கூட்டிட்டு போறான், கிறுக்குத்தனமா இருக்காயா, திடீர்னு என்னன்னு தெரியல இப்படி உளறிட்டு இருக்கான், பேசிட்டு இருக்கான், எதுவும் பொண்ணு விஷயம் போல இருக்கு, கொண்டு போய் கவுன்சிலிங்ல உட்கார வைங்க. ஒரு டாக்டர் பேசி சரி பண்றான். நாங்க கவுன்சிலிங் சென்டர் நடத்துறோம் தௌஹீத் ஜமாத் சார்பில். எத்தனை மனநோயாளிகளை நாங்கள் சரி செய்திருக்கிறோம். பேசுனா என்ன வேணாலும் சாதிக்கலாம். உங்க கருத்தரங்குகள் பலன் தரக்கூடிய ஒரு ரிசல்ட்டை கொடுத்தா பரவாயில்லை. உட்கார்ந்துட்டு தீர்வு சொல்றாங்க. வினோதினி மேல சுரேஷ் அடிச்சிட்டான், இனி ஒரு ரமேஷுக்கோ வேற எந்த சமுதாயத்தை சேர்ந்தவனுக்கோ எனக்கு கிடைக்காத ஒருத்தி வேற எவனுக்கும் கிடைக்க கூடாது என்று சொல்லி இது மாதிரியான காரியத்தில் ஈடுபடக்கூடாது. இதான கான்செப்ட். அந்த கான்செப்டுக்கு தானே எல்லாரும் சேர் போட்டு உட்காந்துக்கிட்டு ஏசி ரூம்ல உன்னை உட்கார வச்சுட்டு உன்னையும் ஒரு மனுஷனா மதிச்சு ஒரு பெரிய ஊடகம் உன்னை கூப்பிட்டு உட்கார வைக்குது. இது மாதிரியான சம்பவம் இனி நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மேதாவி சொல்றார், இந்த அமிலம் எப்படி சுரேஷுக்கு கிடைத்தது? ஆராய்ச்சி. அமிலத்தை கிடைக்காத அளவுக்கு அரசு இனிமேல்ட்டு ரொம்ப நெருக்கடிகளை ஏற்படுத்திட்டா, ரெஸ்ட்ரிக்ஷனை போட்டுட்டா, சகஜமாக யார் கையிலும் கிடைக்காத அளவிற்கு. அப்படி தடுத்துட்டோன்னு சொன்னா இந்த சம்பவத்தை முற்றிலுமாக தடுத்து விடலாம் அப்படின்னு ஒரு மேதாவி சொல்றாரு. ரொம்ப அருமையான கருத்தை சொல்லிட்டார். அமிலம் கிடைப்பதை தடுத்து விட்டால் வினோதினி தப்பிச்சிட்டாலாம், வினோதினி மாதிரி எல்லா பெண்ணையும் காப்பாத்திரலாம் என்று இவர் சொல்றாரு. இந்த கருத்து ஒரு பெரிய பயங்கரமான கருத்து மாதிரி. அமிலம் போனா என்ன, ஒரு பிள்ளைய கொல்றதுக்குன்னு முடிவு பண்ணிட்டான்னு சொன்னா, இல்ல வேற எவனோ ஒருத்தன் கொலை செய்ய வேண்டும் என்ற முடிவு எடுத்துட்டால், நக்கீரன் பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி என்ன வந்திருக்கு, ராஜேஸ்வரி என்கிற ஒரு மாணவி, விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவர், +2 படிக்கக்கூடிய ஒரு பெண். இவள் இதே மாதிரி ஒரு 35 வயது திருமணமான ஒருத்தனுடைய விருப்பத்திற்கு இசைந்து கொடுக்காத காரணத்தினால பக்கத்து வீட்டுக்காரன் தான் அந்த பிள்ளைய வலுக்கட்டாயமாக, அவள் எக்ஸாமுக்கு போகக்கூடிய நேரத்தில் வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று பக்கத்து வீடு தன்னுடைய தாய் வீட்டுக்கு அவன் அழைச்சிட்டு போயிட்டு உள்ள கொண்டு போயிட்டு கதவை சாத்துறான்.
அவளுடைய பெற்றோர்களும் அவளுடைய தங்கை 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய தங்கையும் கதவை அடித்து உடைப்பதற்கு எல்லா முயற்சிகளும் செய்கிறார்கள். உள்ளே இருந்து கொஞ்ச நேரத்தில் கரும் புகை வெளியே வருதுங்க. அவன் கையில் ஆசிட் கிடைக்கல, அவனுக்கு கிடைச்சது மண்ணெண்ணெய் கொண்டு போய் ஊத்துனா நெருப்பை பற்ற வச்சான், அவளும் எரிந்தாள். இவனும் மேலே மண்ணெண்ணெய் ஊற்றிக்கிட்டான், இவனும் பாதி எரிஞ்சு கிடந்தான். அவனை கொண்டு போயிட்டு மருத்துவமனையில் சேர்த்தாங்க, அவனும் போய் சேர்ந்துட்டான். ஆசிடை தடுத்து நிறுத்திட்டோன்னு சொன்னால் இனி இது மாதிரியான சம்பவங்களே நடைபெறாது என்று பேசுகிறீங்களே, என்ன மாதிரி இருந்து தான் பேசுகிறீங்களா? இதை சொல்லுவதனால் ஒரு தீர்வு ஏற்படுமா? அப்போ இது கருத்துக்கள் என்கிற பெயரில் இதை ஒரு பெரிய கருத்தாக எடுத்து வைத்து ஒன்றுமே கிடைக்கலன்னு சொன்னால் ஆயுதம் கிடைக்காதா? மண்ணெண்ணெய், பெட்ரோல், கெரோசின் எல்லாத்தையுமா நீங்கள் தடுக்க முடியும்? அவனுடைய எண்ணத்தை தடுக்க வேண்டும். இது எதனால் ஏற்படுகிறது, அதனுடைய வாசலை அடைக்க வேண்டும். செய்தால் என்ன நிலைமை ஏற்படும் என்கிற பயம் அவனுக்கு ஏற்பட வேண்டும். இதை பேசு கருத்து என்கிற பெயரில் அமிலத்தை தடுத்து நிறுத்தணும். இது யார் அவளுக்கு சப்ளை பண்ணா? சப்ளை பண்ணனை கொண்டு போயிட்டு தண்டிங்க. நாளைக்கு யாரு சப்ளை பண்ணா என்று தெரியாத அளவிற்கு, தடயம் இல்லாத அளவுக்கு சப்ளை பண்ணுவான். அப்போ இது ஒரு பெரிய கருத்தாக எடுத்து வைத்து விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து இந்த அமிலம் விஷயம் முடிச்ச உடனே இன்னொருத்தர் கருத்து சொல்றாங்க. இன்னொரு கருத்துக்கள், இதெல்லாம் ஊடகங்களில் பரிமாறப்பட்ட கருத்துக்கள், தீர்வை பற்றி நோக்கி பேசுறாங்களாம். படைத்தவனுடைய மார்க்கம் அழகான தீர்வை சொல்லுகிறது. அதை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இஸ்லாம் தான் உலகத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்று அப்பட்டமாக தெரிந்து போய்விடும் என்பதற்காக அதை மட்டும் டச் பண்ணாம மற்ற தீர்வை பேசுறாங்க. ஒரு அம்மா சொல்லுது, பசங்களுக்கெல்லாம் இந்த பாலியல் தொடர்பாக நடைபெறுகின்ற இந்த செயல் தொடர்பான விழிப்புணர்வு போதுமான அளவுக்கு இல்லை. அதனால் அந்த பிள்ளைகளுக்கு 10th முடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் 10th +1 +2 காலேஜில் எல்லாம் இதை ஒரு கோர்ஸாக கொண்டு வரலாம், ஒரு சப்ஜெக்டாக கொண்டு வாங்க. இதை சப்ஜெக்டாக கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு கிளாஸ் எடுத்து இந்த பிள்ளைங்களையெல்லாம் உருப்பட வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான கருத்து இந்த வினோதினி பின்னணியில் பேசப்படுது. இந்த மாதிரி கிளாஸ் எடுக்காமலேயே 15 வயசு பையன் என்ன பண்ணுறான்னா, டீச்சர் அவன் உள்ள 28 வயசு உள்ள டீச்சரை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டான். எங்கே போனானே தெரியல. போனவங்க கல்யாணம் முடிச்சுட்டு நாங்கள் கல்யாணம் முடிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கிறோன்னு செய்தி அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு மாணவன், படிக்கின்ற மாணவன், அவனுக்கு இவ்வளோ விவரம், படிக்கிற வயசில் அந்த ஒரு பருவ மாற்றம் வரக்கூடிய நேரத்தில் கிளாஸ் எல்லாம் எடுக்க தேவையில்லை. என்ன விழிப்புணர்வை ஏற்படுத்துவீங்க? ஒரு ஆண் பெண் என்று சொன்னால் அவர்கள் பேண வேண்டிய ஒழுங்குகள் தான் அதில் உள்ள சப்ஜெக்டு. பேணாத காரணத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கு இதை ஒரு பாடமாக கொண்டு வந்துட்டோம்னு சொன்னால் இந்த பாடத்தின் மூலமாக வினோதினிக்கு ஏற்பட்ட சம்பவத்தை மாதிரி வேற யாருக்கும் ஏற்படாத அளவுக்கு இதை ஒரு கட்டுப்படுத்தி விடலாம் என்று சொல்லி சப்ஜெக்டாக கொண்டு வாங்கன்ட்டு சிலர் கருத்து சொல்கிறாங்க. சில பெண்ணியல் ஆய்வாளர்கள் மாதர் சங்கம் நடத்துகிறோம் என்கிற பெயரில் இதையெல்லாம் எதையாவது ஒன்று பேசுனா, இந்த சம்பவம் நடைபெறக்கூடிய சம்பவத்தில் சில நேரங்களில் பெண்கள் மீது தவறு இருக்கிறது, சரிபாதி பெண்கள் மீது தவறு இருக்கிறது. அந்த தவறை விமர்சனம் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த தவறுக்கு வக்காலத்து வாங்கி கொண்டு என்ன கருத்து வைக்கிறாங்க, நீங்கள் பெண்களுடைய ஆடைகளையோ பெண்களின் சுதந்திரங்களையோ எதையும் பறிக்கக்கூடாது, நம்ம அதை எதையும் பறிக்கக்கூடாதான், ஆடையில் கொஞ்சம் கட்டுப்பாடு அதையெல்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் நாங்கள் அப்படி தான் இருப்போம், நாங்கள் இஷ்டம் போல் இந்த நேரத்துலையும் வருவோம். டெல்லி மாணவியா இந்த சம்பவத்துக்கு ஆளானா, அவள் வந்த நேரம் அப்படி, இந்த நேரத்தில் வீட்டுக்கு போயிருந்தா அவளை எவனும் நெருங்கியிருக்க முடியாது. சமூகத்தில் எப்படி ஒரு பாதுகாப்பு இருக்குன்னு கேட்டால், இந்த நாட்டை பாதுகாப்பதற்கு காவல்துறை இருக்கு, இராணுவம் இருக்கு, எல்லாம் இருக்கு. எல்லாரும் இந்த இருக்கக்கூடிய அரசு எந்திரங்கள் இருக்கு பாருங்க, இவங்களே இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தீமைகளுக்கும் பாதுகாவலர்கள் கிடையாது. இது உண்மை, யதார்த்தம். ஏன் ஒருத்தன் திருடிட்டு இப்போ ஓடுறான் ஒரு பேச்சுக்கு, இங்க இருந்து ஒரு திருடிட்டோ அல்லது வினோதினிக்கு ஏற்பட்ட மாதிரியோ டெல்லி மாணவிக்கு ஏற்பட்ட மாதிரியோ இந்த சபையில் இப்படி ஓடுறான், சம்பவம் இப்படி நடக்குது, நம்ம பார்க்கிறோம், நம்ம கண்ணு முன்னாடி செஞ்சுட்டு இப்படி ஓடுறான், அந்த ஃபென்ஸை தாண்டி போயிடுவான் அவன், இங்கேயே என்ன கதி ஆவான் அவன். ஒரு தப்பு கண்ணுக்கு முன்னாடி நடந்து பொதுமக்களுக்கு மத்தியிலே பொதுமக்கள் பார்வைப்படும் விதமாக ஒரு தவறு செய்யக்கூடிய நேரத்தில் சமூக பயம் இருக்குல்லங்க திருட்டு பயலுக்கு. ஏன் 2 மணிக்கு வீட்டை பிரிச்சுட்டு ஓட்டை பிரிச்சுட்டு உள்ள இறங்குறான்? வழக்கம் போல பகல்லையும் சாதாரண நேரத்தில் வர வேண்டியதானே? யாரும் ஒருத்தரும் இல்லாத நேரத்தில் வருவதற்கு என்ன காரணம் தெரியுமா? மக்கள் சகஜமாக நடமாடக்கூடிய நேரத்தில் திருட்டையோ பெண்கள் விஷயத்திலேயோ எதிரையாவது ஈடுபட்டோம் என்று சொன்னால் பொதுமக்கள் எல்லாரும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான். உணர்வு உள்ளவன், இஸ்லாமிய சட்டத்தை இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறையில் இருக்கக்கூடியவர்கள்
ஒரு தீமை கண்ணுக்கு முன்னாடி பொம்பளை கையை பிடிச்சான்னு சொன்னா அடுத்து அவனுக்கு கை அங்க இருக்காது. இது ஏற்படும். எத்தனை இடங்களில் தர்மடி உழுது. போலீஸில் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவனை தோச்சி புளிஞ்சு கொண்டு போயிட்டு ஒப்படைப்பாங்க. ஏன்? பெண் விஷயத்தில் சில்மிஷம் பண்ணா. இப்போ சமீபத்தில் 75 வயது முதியவர் ஒரு சிறு 3 வயதோ 5 வயதோ ஒரு குழந்தை கிட்ட பாலியல் சேட்டை பண்ணாரு. பாலியல் சேட்டை பண்ணா மக்களுக்கு தெரிஞ்ச உடனேயே எடுத்து புளிஞ்சு தோச்சி கையில் ஒப்படைக்கிறாங்க. அந்த அளவுக்கு அடி விழும் பாருங்க, வாழ்க்கையில் அடுத்து நினைச்சு கூட பார்க்க மாட்டான். அப்போ மக்கள் நடமாடக்கூடிய நேரத்தில் ஒரு பெண் பயணம் செய்வது அவளுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. 1 மணிக்கு ஏமா அவ போனா என்று கேட்டா மாதர் சங்கம் எல்லாம் ஐயோ எங்க உரிமையை பறிக்கிறாங்க, இதெல்லாம் எங்கள் பெண்களுடைய அடிமைத்தனத்தை இவர்கள் அதிகப்படுத்த நினைக்கிறார்கள். ஆண் ஆதிக்க சக்தி, நம்ம எல்லாம் ஆதிக்க சக்தியா. இந்த மேடை போட்டு வினோதினிக்காக கத்திக்கிட்டு இருக்கோமே, வினோதினிக்கு ஏற்பட்ட சம்பவம் எங்கள் கண்களுக்கு முன்னால் ஏற்பட்டால் அவனை அங்கேயே உரிச்சு எடுத்துட்டு போன்னு சொல்றோமே. இப்படி சொல்லக்கூடிய நாம ஆண் ஆதிக்க சக்தியா பெண்களை எல்லாம் போட்டு அடிமைப்படுத்திக்கிட்டு இருக்கோமா? எங்களுடைய உரிமைகளை பறிக்கிறார்கள் என்று சொல்லி கருத்து என்கிற பெயரிலே நாங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருப்போம். காவல்துறை நீ என்னையா செய்யற? டெல்லி மாணவியாக இருக்கட்டும், வினோதினியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், என்ன ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிகளும் ஒவ்வொரு குடிமக்களுக்கு பின்னாடியே தெரிவாரா? ஒரு பொம்பளை பின்னாடியே தெரிவாரா உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு? பெண்கள் தங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள். உங்களால் எந்த அளவிற்கு காத்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நடந்துக்கங்கன்ட்டு நாம் கருத்துக்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் பெண் உரிமைகளை பறிக்கிறார்கள் என்று சொல்லி இது போன்ற கருத்துக்கள் அரசின் மீதும் காவல்துறையின் மீதும் இந்த மாதர் சங்கங்கள் குற்றச்சாட்டு. இது ஒரு கருத்து என்கிற பெயரில் விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப இன்னொரு புறம் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கடுமையாக தண்டிக்கப்படணும் அப்படின்னு ஒரு குரல் எழும்புமா? தண்டிக்கப்படணும்னு சொன்ன உடனேயே ஒரு பக்கம் பெண்களை பத்தி பேசினா மாதர் சங்கம் கிளம்புற மாதிரி இன்னொரு பக்கம் மனித உரிமை கிளம்புவாங்க. என்ன செஞ்சாலும் சரி அவனை நீ கொல்லக்கூடாது, கொல்றதை நான் அனுமதிக்க மாட்டேன், கொலைக்கு கொலை என்பது கொடூர சட்டம், அந்த மாதிரி மரண தண்டனை என்பதை இருக்கக்கூடாது. உலகத்தில் தெரியுமா எத்தனை நாடுகளில் அந்த மரண தண்டனையை நீக்கி இருக்காங்க தெரியுமா என்று சொல்லி இது மாதிரி வெட்டி வியாக்கணம் பேசக்கூடியவர்கள் அவர்கள் தங்களுடைய கருத்தை பதிவு செய்கிறோம் என்கிற பெயரிலே இப்படி இது போன்ற ஒரு சம்பவம் மக்களை ஒரு சிலிர்க்க வைக்கக்கூடிய, கவலைக்கு தள்ளக்கூடிய, அதிர்ச்சிக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள் நடைபெறக்கூடிய நேரத்தில் கருத்துக்களை சொல்லுகிறோம் என்கிற பெயரில் இது மாதிரியான கருத்துக்களை எல்லாம் பரிமாறக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். இதனால என்ன நன்மை ஏற்படும்? இப்படியெல்லாம் பேசுவதின் காரணமாக இது மாதிரியான சம்பவங்களை இவங்க தடுத்து நிறுத்திடுவாங்களா? 1 மணி நேரம் வாய்ப்பு கிடைச்சதுல 1 மணி நேரத்தில் என்னத்தை நமக்கு தெரிஞ்சதை பேச முடியுமோ அதை பேசிட்டு வருவோம். அதில் கொஞ்சம் வித்தியாசமாக பேசினால், கொஞ்சம் புரட்சி கருத்துக்களை சொன்னால், நீங்க எல்லாரும் ஏத்துக்கிற ஒரு கருத்து இருக்குங்க, அதுக்கு மாற்றமான ஒரு கருத்தை சொன்னான்னு வைங்களேன், ஒரு மாதிரி வித்தியாசமா பேசுறாரு அப்படின்னு உங்களை ஹைலைட்டா பார்ப்பாங்க. இந்த ஒரு கிறுக்கு கான்செப்ட் சில பேருக்கு இருக்கு. இந்த கான்செப்டை வச்சுக்கிட்டு மீடியாவில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு இந்த மாதிரியான செய்திகளை சொல்லி மக்களை, பெண்கள் எல்லாம் 1 மணிக்கு வராதிங்க, இது உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது என்று சொல்லும் பொழுது இது எங்களுடைய உரிமை என்று பேசும்போது அடுத்து பெண்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, அப்போ இந்த நேரத்திற்கு வருவது என்பது பாதிப்பு கிடையாது, அரசு பாதுகாப்பு கொடுக்கல, நீ ஒழுங்கா குடியா என்கிற சிந்தனைக்கு நாளை இன்னொரு பெண் இதே மாதிரி ஒரு 6 நபர்களிடம் மாட்டிக்கொண்டால் இந்த மாதர் சங்கம்லாம் வந்து என்ன கிழிக்க போறீங்க? மறுபடியும் இதே வெட்டி வியாக்கணம் கொடுப்பீங்க, மறுபடியும் இதே மாதிரி அரசின் மீது குறை சொல்லுவீங்க. அப்போ ஒரு கருத்து அரங்கு என்று நடத்துவதாக இருந்தால் அது ஒரு தீர்வை சொல்லக்கூடியதாக இருக்கணும். மண்ணடியில் இது 3வது கூட்டம் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு கூட்டங்களும் ஒவ்வொரு பிரச்சனையை மையமாக கொண்டு அந்த பிரச்சனையை பேசுகிறோம் என்று சொன்னால் ஏதோ மேடை கிடைச்சிருச்சு, மைக்கு கிடைச்சிருச்சு, ஏதோ பேசிட்டு கிளம்பி போறோம், அப்படி இருக்காது. எங்களுடைய நிலைப்பாடை தெளிவாக எடுத்து சொல்லுவோம். இது மாதிரியான சட்ட விரோத செயல், ஒரு பெண்ணை உயிரை குடிக்கக்கூடிய, ஒரு பெண்ணோ ஆணோ யாருடைய உயிரை குடிக்கக்கூடிய சம்பவம் நடைபெற்றாலும் இஸ்லாம் எங்கள் கண்களுக்கு முன்னால் நடந்தால் கரம் கொண்டு தடு என்று சொல்லுகிறது என்று எங்களுக்கு இஸ்லாம் போதித்த கருத்தை எடுத்து மக்களுக்கு சொல்லுவோம். இந்த பிரச்சனை நாளை நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அரசு எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லியிருக்கக்கூடிய தீர்வை எங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஏதோ பேச வேண்டும் என்று பேச மாட்டோம். அப்போ நடைபெற்ற கருத்தரங்குகள் எதுவும் பலன் தரக்கூடியதாக இருக்கல. தண்டனை பத்தி பேசினா தண்டனை என்பது மனித உரிமை மீறல், இப்படி போயிடுது. அப்ப எந்த ஒரு உருப்படியான நடவடிக்கைகளையும் அடுத்த அரசு ஈடுபட முடியாத அளவிற்கு இது போன்ற கருத்துக்கள் மக்களுக்கு மத்தியிலே கொண்டு செல்லப்படக்கூடிய நேரத்தில் அரசும் அடுத்து என்ன செய்யறது என்கிற ஒரு குழப்ப நிலைக்கு தள்ளப்படுது. பொதுவாக இன்னைக்கு இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில்
பாலியல் தொடர்பான கொடுமைகள் அதிகரித்து செய்திகளில் வெளிவரக்கூடிய நேரத்தில் நாம் இதுக்கு முக்கியமான ஒரு காரணியாக செயல்படக்கூடிய இது மாதிரியான சம்பவங்கள் அதிகரிப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய சில அம்சங்களிலே நாம் கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கணும். நம்ம சமுதாய மக்கள் கூட இதில் அசட்டையாக தான் இருக்கிறோம். இந்த சினிமா என்பதில் ஏகத்துவ பிரச்சாரம் ஏற்பட்ட பிறகு நமக்கு வேண்டுமானாலும் சினிமா தியேட்டருக்கு போகக்கூடிய அந்த மோகம் குறைஞ்சு போயிருக்கலாம். ஒரு ஜமாத்தில் இருக்கிறோம், பொறுப்பில் இருக்கிறோம், எங்கள் குடும்பத்தார் ஆகிட்டீங்க, நீங்கள் போயிட்டு தேவி காம்ப்ளெக்ஸ் வாசலில் நின்னீங்கன்னா நிர்வாகியுடைய வீட்டுக்காரங்க இவங்க நிற்கிறாங்க என்று சொல்லிடுவாங்க என்று வெக்கப்பட்டு கொண்டு 4 பேர் விமர்சனம் செய்து விடுவார்கள் என்பதற்காக தியேட்டர் தான் அவாய்ட் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறோம். சினிமாக்களை எல்லாம் முழுசாக நம்ம இழுத்து மூடலை. சினிமாக்கள் எல்லாம் வீடுகளில் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது. அந்த சினிமாக்கள் என்கிற பெயரிலே சென்சார் எதையும் கண்டு கொள்ளாமல் காசை வாங்கி கொண்டு இஸ்லாம் இந்த மண்ணிலே ஒழிய வேண்டும் என்று சொன்னால் எத்தனை விஸ்வரூபத்தை வேணா எடு என்று சொல்வது போன்று பாலியல் தொடர்பான இந்த கேடுகட்ட செயல் தலைவிரித்து ஆடுவதற்கு இந்த சினிமா தாங்க மிக முக்கிய ப்ரொஜெக்ஷனா இருக்கு, முக்கிய காரணமாக இருக்கு. இவன் எடுக்கக்கூடிய படங்கள் எந்த ஒரு படமாவது ஒரு காலத்தில் சினிமாக்கள் பயன்பட்டன. எதுக்கு தெரியுமா பயன்படும்? விடுதலை வேட்கையை ஏற்படுத்துறதுக்காக சினிமாக்கள் எடுப்பாங்க. அந்த சுதந்திர தாகத்தை மக்களுக்கு மத்தியிலே ஊட்டுவார்கள். இதுக்கெல்லாம் சினிமாக்கள் பயன்பட்டன. காதலை சொல்வார்கள், காதலை ரொம்ப அப்படியே மக்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் எந்த சபலமும் ஏற்படாத அளவுக்கு சொல்லுவாங்க. எந்த ஒரு கருத்தும் வன்முறை தூண்டும் விதமாக அன்றைய கால சினிமாக்கள் அதிகமாக பார்க்க முடியாது. ஆனால் இன்னைக்கு சினிமாக்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் சினிமாக்கள் என்று சொல்லுவது அதுல முழுக்க 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 ஆபாசத்தை மட்டுமே முதலீடாக கொண்டு எடுக்கப்படுகிறது. வன்முறை, இளைஞர்களை போதை குடிச்சிட்டு அழிஞ்சு நாசமா போகக்கூடிய அளவிற்கு கதாபாத்திரமாக எடுத்துறது. இவன் என்ன பார்க்கிறான்னா சினிமா என்று சொன்னால் சினிமா என்பது கருத்து சுதந்திரம், நாங்க என்ன வேணாலும் பேசுவோம் என்று சொல்றான். அப்படியெல்லாம் கிடையாதுங்க. மக்கள் சும்மா கருத்து சுதந்திரமாகலாம் பார்க்கறது இல்லை. அது எந்த அளவிற்கு சமுதாயத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும்னு கேட்டா, நேற்று வரைக்கும் நல்லா தாங்க இருப்பான், சாதாரண முடியை தாங்க வச்சுட்டு போவான். அவன் தலைவன் படம் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுங்க. அந்த தலைவன் படம் ஒன்று நல்ல முடியை வச்சுட்டு வந்துட்டானா அதே முடியை அவனு மெயின்டைன் பண்ணிட்டு போயிடுவான். அதில் ஒரு ரயில்வே ட்ராக் இந்த இடத்துல ரயில்வே ட்ராக் இப்படி ஒன்று போட்டிருப்பான். இந்த ட்ராக் போட்ட உடனே பார்த்தா அடுத்த நாள் பார்பர் ஷாப்பில் எல்லாரும் முடி நல்ல அப்போதான் முந்தின நாள் வெட்டியிருப்பான். இந்த இடத்துல 2 கோடு எடுறான். அவனுக்கு ஒன்றும் புரியாது. என்னத்துக்குடா கோடு எடுக்க சொல்ற? மூதவி படம் பார்க்கறதுல இந்த பேப்பரில் பாரு தலைவன் எப்படி ஸ்டில் கொடுத்துருக்கான். பேப்பரில் அதை ரொம்ப க்ளோஸ் அப்பில் அது ஒரு ஸ்டைலாக அதை போட்டு விட்டுருவானா, அடுத்த நாள் பார்த்தா இந்த 2 கோடோட திரிவான். காதில் கம்மல் போட்டான், சரி காதில் கம்மல் போட்டு சுற்றி திரிஞ்சானுங்க, அது ஒரு பக்கம். சினிமா பாதிப்பை ஏற்படுத்தாதான், மக்கள் சும்மா அப்படி பொழுதுபோக்கு மாதிரி தான் பார்ப்பாங்களாம், அதை ஒரு கருத்தாகத்தான் எடுத்துப்பாங்களாம், தாக்கமெல்லாம் ஏற்படாதான். தீவிரவாதியாக முஸ்லிம்களை காட்டினால் தமிழக முஸ்லிம்கள் தீவிரவாதிகளிலே சிறந்த தீவிரவாதி என்று நீ சொன்னா, முஸ்லிம்களை தமிழகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களை தீவிரவாதியா பார்ப்பான் அப்படின்னு சொன்னா, ஏங்க இது கருத்துங்க, இது தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தாது. அப்படி படம் எடுத்த உடனே பாய்களை எல்லாம் பார்த்து தீவிரவாதி அப்படின்னு நாங்க முத்திர குத்திடுவோமா? சில கிறுக்கு மேதாவை இப்படி பேசுறான். காதுல கம்மல் போட்டது பெண்கள் நீங்க போடுறீங்க, அது இஸ்லாத்தில் காது குத்துவது தடை செய்யப்பட்டது என்று சொன்ன உடனே இஸ்லாமிய புரட்சி தமிழகத்தில் எப்படின்னு கேட்டா, பிறக்கிற பொம்பளை பிள்ளைக்கு இப்ப காதே குத்துறது இல்லை, ஒட்டுக்கமல் தான். ஒட்டுக்கமல் என்கிற ஸ்டைல போய்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த காது அணி என்பது பெண்களுக்கு உள்ளது. சரி, சில சினிமாக்கள்ல நீங்க பெண்கள் 2 காதுல போடுவீங்க, ஹீரோ 2 காதுலையும் போட்டா அவரு பொம்பளையா மாறிடுவார் என்பதற்காக ஒத்த காதுல போட்டா அது ஸ்டைலு, ஒத்த காதுல போட்டுட்டு அவர் ஒரு ஸ்டைல காட்டுவார். அடுத்து எல்லாரையும் பார்த்தா அவனுடைய ரசிகர்கள் பார்த்தா எல்லாரும் இந்த ஒரு காது கம்மல், ஒருத்தன் ஒரு காது கம்மல் போட்டிருப்பானா ஒரு நடிகை, அவனுடைய ரசிகர்கள் எல்லாம் ஒரு காது கம்மலை சுத்துவான். இந்த முடியை இப்படி வெட்டியிருப்பான், மொட்டை போட்டு இருப்பான், என்ன மாதிரி செஞ்சிருப்பானா அப்படி ஒருத்தன் சுத்துவான். திடீர்னு ஒரு நேரத்தில் ஒரு நபரை பார்க்கிறோம், சில பேரை பார்க்கிறோம். அந்த சில பேர் என்று சொல்லக்கூடியவர்கள் எந்த வேலையை வேணாலும் செய்வான் போல இருக்கு, அந்த மாதிரி தோற்றத்தில் தான் இருப்பான். அவன் காதுல கம்மலை குத்தலங்க, காதுல குத்தாம வித்தியாசமான வேற ஒரு இடத்துல குத்தி இருந்தான். இதை பார்த்த உடனே இவனுக்கு என்னமோ ஏதோ கண்ணில் எதுவும் பிரச்சனை போல இருக்கு. ஹாஸ்பிட்டலில் போயிட்டு காலு முறிஞ்சு போச்சுன்னா காலில் கம்பியெல்லாம் சொறி வச்சிருப்பாங்கல்ல, காலு சுத்தமாய் உடஞ்சி முறிஞ்சு கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பாங்களா, நிறைய ஸ்க்ரூ போல்ட் எல்லாம் போட்டு எலும்பை நிற்க வைக்கிறதுக்கு சில வேலையை பார்ப்பான்.
இப்படி இவருக்கு கண்ணில் ஏதோ ஒரு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்க போல இருக்கு என்று கொஞ்சம் கூர்ந்து பார்த்தோன்னு சொன்னா, அவன் தலைவன் ஏதோ ஒரு படத்தில் போட்டுட்டான். வரிசையா இந்த இடத்துல இப்படி இந்த இடத்த குத்தி இருக்காங்க, டப்ஸ் கூட போடல. சாதாரண ஒரு டப்ஸ் கம்மல் போட்டால் கூட அது ஏதோ போட்டான்னு சொல்லலாம். இந்த இடத்த குத்தி 3 இடத்துல இப்படி ஒரு கம்மலை போட்டுட்டு ஒரு கண் பக்கம் இப்படி குத்தி விடுவது எவனோ ஒரு கிறுக்கன் படத்தில் செஞ்சிருக்கான். இதை அவனுடைய ரசிகர்கள் என்கிற பேரில் அவனும் அதை செய்கிறான். பாதிப்பை ஏற்படுத்தலையா? என்னத்தை செஞ்சாலும் அப்படியே செய்யறானே. அப்ப என்ன செய்வான்? இவர் உயிருக்கு உயிரா ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாரு. பரதேசி, உனக்கு ஒன்று கிடைக்கலன்னா விட்டு தொலைஞ்சிட்டு போ. உலகத்தில் இவ தான் பொண்ணா, இவளை விட்ட வேற பொண்ணே கிடையாதா? இந்த கான்செப்டுக்கு வா. இது யதார்த்தமானது. இவர் பின்னாடியே திரிவாராம். திரிஞ்சு இவருக்கு பொண்ணு கிடைக்காது. கிடைக்கல, அவ வந்து இவனை ஏத்துக்கல, இன்னொருத்தனை திருமணம் செய்வதற்கு தயாராயிட்டான்னு சொன்னா அவளை கதையை முடிக்கிறான், கொல்றான். அவளை ஆசிட ஊத்தி கொள்றான், நெருப்பை ஊத்தி கொள்றான். இப்ப சமீபத்தில் இவன்லாம் சென்சார் போர்டு உட்கார்ந்துக்கிட்டு இவ்வளவு பச்சையாக வன்முறையை கட்டவிழ்த்து விடக்கூடிய காட்சிகள் வருது. எப்படி இதை சமுதாயத்தில் உலா விடுவது? மக்களுக்கு இது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். எல்லா மக்களும் அறிந்து வைத்திருக்கிறார்கள், சினிமா ஏற்படுத்துகிற தாக்கத்தை போன்று ஒரு தாக்கம் எதுவும் கிடையாது. அப்ப இந்த பெண்ணை எனக்கு கிடைக்கல, நான் கொல்லலாம் என்று இவன் நடிச்சான்னு சொன்னா இதே மாதிரி சிந்தனைக்கு தள்ளப்படுவானே. ஒரு 2 வீலர் மெக்கானிக்கு ஒரு படிச்ச பொண்ணை, ஸ்கூல் பொண்ணை லவ் பண்ற மாதிரி ஒரு படம் எடுப்பானா, அடுத்து இந்த 2 வீலர் மெக்கானிக்கு எல்லாம் ஒரு கிறுக்கு பிடிக்கும். ஏன்? அவனுக்கு அது வரைக்கும் ஒரு காம்ப்ளெக்ஸ் இருந்திருக்கும், ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்திருக்கும். நம்ம எல்லாம் ஒரு பெரிய பொண்ணுலாம் நமக்கு கிடைக்குமா? அதெல்லாம் ஒரு பெரிய ஐடி பார்க்கில், பிபிஓவில், அது மாதிரி ஒரு பெரிய வெஸ்டர்ன் கலாச்சாரத்தில் உள்ளவனுக்கு கிடைக்கும். நமக்கு என்னப்பா கிடைக்கும்? நமக்கு சொந்த வண்டியிலேயே மெக்கானிக்கு தானே, வாடகை வண்டி வந்து கொடுக்குற வண்டி தானே கொண்டு போய் ஓட்ட முடியும். எடுத்தான் படம். மெக்கானிக் சகோதரா, நீ கவலைப்படாதே, திரையுலகம் உனக்கு இருக்கிறது. அந்த மாதிரி மனசு உடஞ்சி போகாத, உனக்காகவே ஒரு படம் எடுக்கிறேன்னு ஒரு படம் எடுத்தான். அவ்வளோதான். மெக்கானிக்காரன் பார்த்தா ட்ரெஸ் எல்லாம் மாறி போயிடுச்சு. அவங்ககிட்ட 2 வீலர் கொண்டு போயிட்டு சர்வீஸ்க்கு கூட போனா இவனை பார்த்தா சர்வீஸ் பண்ற ஆள் மாதிரி தெரியல. சர்வீஸ் பண்ற ஆளுன்னா ஒரு காக்கி, ஒரு ப்ளூக்கு ப்ளூ எதாவது போட்டிருப்பான். இவன் ஒரு மாதிரி ஜீன் டிஷர்ட்டை போட்டுட்டு இப்படி தூக்கி விட்டுட்டு கண்ணாடி இங்கே சொறி விட்டுட்டு என்னமோ ஒரு வித்தியாசமான கோலத்தில் இருக்கிறான். இவன் கோலத்தை பார்த்த உடனேயே யாரும் மெக்கானிக் இல்லையா நம்ம கேட்குறோம். சொல்லுங்க சார், என்ன பிரச்சனைன்றான். நீ தானே சர்வீஸ் பண்ண போற? நம்ம கடை தான் சார், நான் தான் 2 வீலர் மெக்கானிக். முன்ன ஒருத்தன் அழுக்கு படிஞ்சு படுத்துருப்பானடா, அதெல்லாம் அந்த படத்துக்கு முன்னாடி போயிருச்சு சார். அது படத்துக்கு முன், இது படத்துக்கு பின். இப்போ கலாச்சாரம் மாறி போயிடுச்சு சார். இப்போ நாங்கள் தான் சார் கதாநாயகன். நல்ல கலராக இருக்கிறவன், நல்ல வசதி வாய்ப்பில் உள்ளவன், இவன் எல்லாம் பொண்ணு பின்னாடியே சுற்றுவான், அவன் பின்னாடி பொண்ணு சுற்றும். இது ஒரு மோசமான கலாச்சாரமாக இருக்குன்னு வைங்களேன். ரொம்ப கருத்து நறுங்கி போயிட்டு உடம்பு இல்லாமல் சட்டையை போட்டால் அது ஹேங்கரில் மாட்டி விட்ட ஒரு தோற்றத்தில் ஒருத்தர் இருக்கிறான். மொத்தமே ஒரு 18-20 கிலோ தான் உடம்பு வெயிட்டு தாங்கும். இப்படி உள்ளவன் ரொம்ப சீக்காலியாக நினைப்பான்ல. இதெல்லாம் ஒரு காம்ப்ளெக்ஸ். காசு பணம் இல்லையாட்டி ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும், உடம்புல ஒரு பெரிய தெம்பு இல்லாட்டி தாழ்வு மனப்பான்மை வரும். அப்போ உடம்பு நறுங்கி போனவன் கமல் மாதிரி, அரவிந்த் சாமி மாதிரி, இவனுக்கு தானா சினிமா என்று இருக்கக்கூடிய நேரத்தில் அப்படியெல்லாம் கிடையாது. நாங்கள் மக்களை அப்படி கவலையில் ஆழ்த்தி விட மாட்டோம். இருக்கவே இருக்கிறார் ஒரு சுல்லான் எங்ககிட்ட. அவரை வைத்து படம் எடுத்து யாரெல்லாம் இதனால் கவலைப்பட்டு வாடி வதங்கி கொண்டிருக்கிறீர்களோ உங்களை எல்லாம் மேம்படுத்தி விட்டு உங்களுக்கெல்லாம் ஒரு புத்துணர்வை ஊட்டி, ஓ இவரே ஹீரோவா, இவரே ஒரு 50 பேர் அடிப்பாரா, உன்னையாவது ரஜினி 10 பேர் அடிப்பாரு. பிஜே சொல்லுவாங்க மேடையில், அவனை கொண்டு வந்து மேடையில் நிறுத்து. யார்? இவருக்கு பல லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்களா, கொண்டு வந்து மேடையில் நிறுத்து. நீ எப்படி 10 பேரை பந்தாடுற, எனக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ நில்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அவராவது 10 பேரை சமாளிச்சார். அவருடைய மருமகன் ஆயிட்டாரா, இவர் அவரோட ரொம்ப வீக்கான ஒரு ஆள் வேற. ஆனா இவர் எப்படின்னு கேட்டா, அடிச்சா ஒரு 20 பேர் பறக்கிறான். 20 பேர் அங்க 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 அந்த பில்டிங் இந்த பில்டிங் பறக்கிறான். இப்படி எடுத்த உடனே என்ன ஆகுது? நறுங்கி சுருங்கி போய் கிடந்தவனுக்கு, கருத்து போய் கிடந்தவனுக்கு, நமக்கெல்லாம் பொண்ணு கிடைக்குமா நினைச்சவனுக்கு இன்னைக்கு ஊர் உலகத்துல பாருங்க. முன்ன இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இது மாதிரி ஆடை அணிய மாட்டார்கள். ஷார்ட் கட்டு தான், ஜீனு தான், அது ஊரையெல்லாம் பெருக்கிட்டு போகும். ஏன்னா கார்பரேஷன் வந்து சரியா வேலை செய்யறது இல்லை, முனிசிபாலிட்டியில போதுமான ஆட்கள் இல்லை, சாலை துப்புரவு இதெல்லாம் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுதுன்னு உடனே சமுதாய கவலை இவனுக்கு வந்துடுது. நம்மால ஏதாவது செய்யணுமேடா அப்படின்னு யோசிக்கிறான். நம்ம தலைவனுக்காக ஒரு ரசிகர் மன்றத்தை அமைத்து நம்ம என்னத்தடா கண்டோம் என்று யோசிக்கிறான். பேண்ட் இவன் இருக்கிறது ஒரு 3 அடி தாங்க இருப்பான், இவ்வளவு உயரம் தான் இருப்பான்.
அவன் போட்டிருக்கிற பேண்ட் இவ்வளோ கீழே இருக்கும், காலை தெரியாது. என்ன மாதிரி அந்த காலில் வந்து அழுக்கு ஏதாவது ஒட்டுமான்னு கேட்டால் காலில் அழுக்கே ஒட்டாது. ஏன்னா எல்லாத்தையுமே பேண்ட் பார்த்துக்கும். இப்படி ஒரு கலாச்சாரம், இப்படி தெரிவான். என்னன்னு கேட்டால், இவனே ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்க முடியும் என்றால், இவனுக்கு வரக்கூடிய ஜோடிகள் எல்லாம் இப்படிப்பட்ட ஜோடிகள் கிடைக்கும் என்றால், எனக்கு இது மாதிரி ஒரு ஜோடி கிடைக்காதா இப்படின்ற ஒரு சிந்தனைக்கு அவன் தள்ளப்படுறானா இல்லையா? அவனை மாத்துதா இல்லையா? இதை பேசினா கூட பாயிண்டா எடுத்துப்பானுங்க போல தெரியுது. இது கீழே உள்ளவனை, ரொம்ப நலிந்து போய் இருக்கக்கூடியவனை தூக்கி விடக்கூடிய விஷயம் தானே என்று கூட பேசிட்டு போயிடுவான். ஆனா இது மாதிரியான படங்கள் தாக்கத்தை ஏற்படுத்துது. அந்த மாதிரி உள்ளவனுக்கு இவனை மாதிரி ஆட்கள் செய்யக்கூடிய காட்சிகள் எல்லாம் படங்களை நீங்கள் படத்தில் எடுத்து காட்டக்கூடிய நேரத்தில் அவனுக்கு ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துது. ஏற்படுத்தலன்னு நீ சொல்ல முடியாது. அப்ப பார்க்கிறான், தாயை கொல்ற மாதிரி, தந்தையை கொல்ற மாதிரி, சொத்துக்கு பிரச்சனை. சொத்துக்கு பிரச்சனைனா என்ன பண்றது? போட்டு தள்ளலன்னு சொல்லிட்டு அருவால அந்த படத்தில் வீசப்படுங்க. ஒரே ரத்த சாயமா இருக்கும் படம் பூரா. அடுத்த நாள் அந்த படத்தை பார்ப்பான், ரொம்ப நாளா நம்ம தம்பிக்கும் எனக்கும் பிரச்சனை தீராமலே இருக்கு, இந்த வாய்க்கா தகராறை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த படம் தானே சரியான தீர்வு அப்படின்னு முடிவு எடுக்கிறான். எத்தனை கொலை செய்தவர்கள் தான் செய்த கொலைக்கு இந்த படம் தான் காரணம் என்று சொல்லியிருக்கிறான். கற்பழித்தவன் சொல்றான், நான் கற்பழித்ததற்கு இந்த படம் என்னை தூண்டியது என்று சொல்றான். கருத்து சொல்லக்கூடிய நீங்கள் இதுக்கு என்னடா பதில சொல்றீங்க? சினிமா என்பது கருத்தை மட்டும் தான் சொல்லும், அது தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு சொல்ற பெரும் தாக்கத்தை சமுதாயத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. சினிமாக்களை ஒழியுங்கள் என்று சொல்லுகிறோம். அரசு இதற்கு அனுமதி கொடுக்க கூடாது என்று சொல்லுகிறோம். சினிமா என்பது மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருந்தால் பரவாயில்லை, பொழுதுபோக்காக இருந்தால் பரவாயில்லை, சமுதாயத்தை கெடுத்து நாசமாக்குது. சட்ட திருத்தம் கொண்டு வரணும். வர்மா கமிஷன் எதுக்கு போட்ட? வர்மா கமிஷனை டெல்லி மாணவி மரணத்திற்கு பிறகு எதுக்கு போட்ட? கொலைக்கு பிறகு சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கு பரிந்துரை செய்யுங்கள், அதுக்கு தானே போட்ட. சட்ட திருத்தம் எதுக்கு? நீ சினிமாக்களை ஒரு பக்கம் அவிழ்த்து விடுவ, அதுல முழுக்க முழுக்க ஆபாசம் மட்டுமே இருக்கும், வன்முறை மட்டுமே இருக்கும். தனக்கு கிடைக்காதவளை கழுத்து அறுக்கலாம், காலு கையெல்லாம் தனித்தனியா வெட்டி கவர்ல போட்டு தூக்கி குப்பை மேடையில் போடக்கூடிய காட்சியை சினிமால காட்டுறாங்க. படத்தை ரத்து பண்ணு. படத்தை போட்டவன், முதலீடு செஞ்சவன் பிச்சைக்காரனா ரோட்ல நிறுத்து. அவன் ரோட்டில் பிச்சைக்காரனா வந்து நின்னா இந்த மாதிரி படங்களுக்கு இந்திய திரை உலகில் அனுமதி கிடையாது முடிவுக்கு வருவான்ல. சினிமா ஹீரோக்களை சிகரெட் பிடிக்கிறவனா, தண்ணி அடிக்கிறவனா, பொம்பளை பொறுக்கியா, இப்படியே காட்டி 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 சமுதாயத்தில் அதை அப்படியே ஆழமா விதைச்சு வச்சிருக்கீங்களா இல்லையா? அப்போ இந்த சினிமாக்களுடைய விஷயத்தில் கடுமையான எச்சரிக்கை நம்முடைய சமுதாயம் பேண வேண்டும். நாம் பேணி நடக்கக்கூடிய இந்த நடவடிக்கை மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். எல்லோரும் சினிமாவை புறக்கணிக்கக்கூடிய அளவிற்கு சமூகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அடுத்தது ஊடகத்துறை. ஊடகம் என்பது இந்த நாட்டின் ஜனநாயகத்தினுடைய மிக முக்கியமான தூணுங்க. இந்த நாட்டினுடைய இறையாண்மை, இந்த நாட்டினுடைய ஜனநாயகம், இதை தாங்கி பிடித்திருக்கக்கூடிய தூண்களில் வலிமை மிக்க தூண் என்று சொல்லப்படுகிறது. ஒரு பேனாவுக்கு இருக்கக்கூடிய சக்தி, ஆற்றல் வேற எதுக்கும் கிடையாதுங்க. அவ்வளவு வலிமை மிக்க இந்த ஊடகங்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இது மாதிரியான கேடுகட்ட கலாச்சாரத்திற்கு, காதல் என்கிற மோக அடிப்படையில் ஒரு ஆணும் பெண்ணும் செய்யக்கூடிய விபச்சாரம், அப்பட்டமான விபச்சாரத்திற்கு காதலர் தினம் என்று ஒரு பெயர். காதலர் தினத்தில் வினோதினி மேட்ரு 3 நாள்ல முடிச்சிட்டான்ல. எல்லா மீடியாக்காரன் என்ன பண்றான்னு கேட்டா, இந்த வேலண்டைன்ஸ் டே வந்துதா, போயிருச்சு, சனியம் பிடிச்ச அந்த கூட்டம் கூடி கலையக்கூடிய அந்த நாள் முடிஞ்சு போச்சு. இதை ஒரு வாரம் ஃபோக்கஸ் பண்றாங்க. எந்த அளவுக்கு அழிவுக்கு கொண்டு போறாங்க பாருங்க. உங்களுடைய பணி எப்படிப்பட்ட பணி? இது மாதிரியான காரியத்தில் சமூகம் இந்த வேலண்டைன்ஸ் என்கிற மோகத்தில் அநியாயமா தள்ளப்படுது. பித்து பிடித்து பைத்தியக்காரனாக அலைகிறான். படிக்க வேண்டிய காலத்தில் படித்து தன்னுடைய பெற்றோர்களை காப்பாற்ற வேண்டிய கடமையில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் மகன் இந்த வேலண்டைன்ஸ் டேல செலிப்ரேஷன் இல்லாட்டி, ஒரு பெண்ணோடு ஜாலியாக பீச்சு அங்கே இங்கன்னு சுத்தாட்டி, அவனுக்குன்னு ஒரு லவ்வர் இல்லைன்னு சொன்னா சமூகத்தில் ஏதோ அங்கீகாரமே அந்தஸ்தே இல்லை என்பது போல எல்லா விஷக்கருத்தையும் இந்த காதலர் தினம் ஏற்படுத்துது. இதை ஊடகம் அப்படியே ஃபோக்கஸ் பண்றான். ஒரு வாரமா ஆஸ்திரேலியாவில் வைக்கப்பட்டிருந்த வேலண்டைன்ஸ் டேக்காக ஆஸ்திரேலியாவில் ஒரு பெரிய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இங்கிலாந்தில் ஒரு பெரிய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. அங்கு ஆண்களும் பெண்களும் ஒன்றோடு ஒன்று கலந்து முத்தமிட்டு பெரும் சாதனை படைத்தார்கள் போடுறான். எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கும்! அப்படி ஒரு கேடுகட்ட சம்பவம் நடைபெற்றால் அவர்கள் சமூகத்தில் புறக்கணிக்கப்பட வேண்டியவர்களா, மக்களுக்கு தூக்கி அடையாளம் காட்டப்பட வேண்டியவர்களா?
இதையெல்லாம் காட்டுறான். ஒரு வாரமா ஓடுது, அங்க அந்த கொண்டாட்டம், இங்க இந்த கொண்டாட்டம். கொண்டாட்டத்தினுடைய பெரிய முஸ்திபுகள் முயற்சிகள் வேலைகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ரோஜாக்கள் எல்லாம் வந்து குவிந்த வண்ணம் இருக்கிறது. வேலண்டைன்ஸ் டேக்காக அதுக்கான அந்த பரிசு பொருட்களை வாங்குவதற்கு கூட்டத்தோடு மக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்படி எல்லாம் போட்டு இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மாணவ பருவத்தில் உள்ளவர்களையும் இளைஞர் பருவத்தில் உள்ளவர்களையும், நீங்கள் ஊடகத்துறையில் உள்ளவர்கள் எப்படிப்பட்ட புனிதமான பணியில இருக்கிறீங்க, இது சமுதாயத்திற்கு கேடுடா. என்னடா வேலண்டைன்ஸ்? யாரா அந்த வேலண்டைன்ஸ்? அவன் இந்த நாட்டுக்கு செஞ்ச நன்மை என்னடா? அவன் பேரில் பிப்ரவரி 14 என்னத்துக்குடா ஒரு காதலர் கொண்டாட்டம்? ஒழித்து கட்டப்பட வேண்டியது சமுதாயத்தில் கழுத்து என்று இருந்தால் அந்த காதலர் தினத்திற்கு வெட்டி எறியப்படணும். அப்படிப்பட்ட ஒரு விஷம் நிறைந்த ஒரு கொண்டாட்டம், அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த நாளையும் இந்த ஊடகம் உற்சாகப்படுத்துகிறது என்று சொன்னால், ஊடகத்துறை நீங்களும் இது மாதிரி சம்பவங்கள் நடைபெறுவதற்கு முக்கியமான காரணமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப இது மாதிரியான சமுதாயத்தை கெடுக்கக்கூடிய விஷத்தை விதைக்கக்கூடிய எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி, அது புத்தக வடிவில் இருந்தாலும் சில புத்தகங்களை எல்லாம் எடுத்து படிக்க முடியாதுங்க. குடும்ப இதழ் என்று சொல்லுவான், சுபஹானல்லாஹ், அதுல ஒரு பக்கத்தை கூட நீங்கள் பெரட்ட முடியாது. ஏன் ஒரு பக்கத்தை, அட்டை படத்தை கூட உங்க கண்களால் பார்க்க முடியாது. ஒழுக்கம்தான் பெரியது, நான் கட்டியவள் தான் எனக்குரியவள் என்று சிந்தனையில் உள்ளவன் எவன் அந்த புத்தகத்தை கடையில தொங்குறத கூட மேல உயர்ந்து பார்க்க முடியாது. என்ன இவர்கள் சிந்தனையில் இருக்கிறாங்க, எங்க கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள்? ஒரு வினோதினி போயிட்டா, ஒரு கோகிலா, நேத்து கோயம்புத்தூர்ல வினோதினி மேட்டர் நடந்துகிட்டே இருக்கு. கோகிலா என்கிற ஒரு பெண்ணு, 13 வயது நிறைந்த ஒரு பெண்ணு, தன்னுடைய சொந்த மாமா அக்கா வீட்டுக்காரர் மச்சின உறவுன்னு வைங்க, இந்த உறவினரால் ரமேஷ் என்கிற ஒரு கொடிய சிந்தனை உள்ளவனால் ஒரு 5 பேர்கள் கூட்டாக சேர்ந்து அந்த பெண்ணை நீண்ட காலமாக பாலியல் சித்திரவதை செய்து கோயம்புத்தூர் மருத்துவமனையில் அவர் சேர்க்கப்பட்டிருக்கிறார், அரசு மருத்துவமனையில். என்னத்தடா தடுத்தீங்க? எல்லாத்துக்கும் நீங்க தானே காரணமா இருக்கீங்க. எல்லா விஷக்கருத்தையும் படத்தில் நீங்க தானே கொண்டு போய் சேர்க்கிறீங்க. எல்லாத்தையும் விதைத்து விட்டு ஊடகமும் அதற்கு ஒரு விதத்தில், சில ஊடகங்கள், எல்லாரையும் சொல்ல முடியாது, அதை தப்பு என்று சொல்லக்கூடிய சில இங்கிலீஷ் மீடியாக்களும் இருந்தது. இதனால் சமுதாயத்திற்கு என்னடா நன்மை, பிப்ரவரி 14 சாதித்தது என்ன என்று சொல்லி அதை கண்டிக்கக்கூடிய ஊடகங்களும் இருந்தது. அது ஒரு ஆறுதலை தரக்கூடியதாக இருந்தால், அதிகமான ஊடகங்கள் இந்த நஞ்சை மக்களுக்கு மத்தியிலே விதைக்கக்கூடியவர்களாகத்தானே இருக்கிறீங்க. அதை கூட பரவாயில்லைங்க, சனியை இப்படி செஞ்சுட்டு போறானா ஒரு பக்கம். இந்த காதலர் தினத்திற்குன்னு ஒரு கான்செப்ட் ஒன்று வச்சிருக்கிறான், அது கூட எனக்கு தெரியாது. எனக்கு பொதுச் செயலாளர் போனை போட்டு சொன்னார், பேசும்போது இந்த கருத்தையும் பதிய வைங்க, எந்த அளவிற்கு சமுதாயத்தை கெடுத்து நாசமாக்கி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்வதற்கு ஒரு தகவலை சொன்னார். என்னன்னா, அந்த நாளில் பச்சை சட்டை போடுறதுக்குன்னு ஒரு இண்டிகேஷன், அன்னைக்கு பச்சை சட்டைக்குன்னு ஒரு அளவான், ப்ளூ சட்டைக்குன்னு ஒரு அளவான், கருப்பு சட்டைக்குன்னு ஒரு அளவான். இப்போ இந்த 3 கலரையும் அந்த நாளில் தவிர்த்துக்கக்கூடிய நிலைமைக்கு நம்மளை தள்ளுறான். பச்சைக்கு என்னப்பா டெஃபினிஷன் கேட்டால், பச்சை என்று சொன்னால் இன்னும் எனக்கு யாரும் ஜோடி சேரலை, ஐ எம் வேக்கண்ட், நான் இப்போ வெற்றிடமாகத்தான் இருக்கிறேன், யார் வேணாலும் என்னோட ஜோடி சேரலாம். ஒரு ஆண் பச்சை நிறம் அணிந்தால் ஒரு பெண் இப்படி புரிஞ்சுக்கணுமா? ஒரு புண் ஏதாவது கம்பெனியில் வேலைக்கு வெளியில் போடுவான், ஆட்கள் தேவைன்னு, அதை பார்த்துட்டு போய் அப்ளிகேஷன் போடுவான். இவர் பச்சை சட்டை எனக்கு போட்டுட்டாருன்னா, பச்சை சட்டை என்பது இதுக்கு ஒரு அடையாளம். ப்ளூக்கு என்னப்பா டெஃபினிஷன்? ப்ளூன்னு சொன்னால் ஓகே ஆயிருச்சுன்னு அர்த்தம். யார் எனக்கு அப்ளிகேஷன் போட வேண்டாம், ஆல்ரெடி நான் புக்குடு, என்னை பதிவு செய்து விட்டார்கள், ஸோ நான் யாரையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன், நான் ப்ளூ போட்டுட்டேன், என்னை ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு ப்ளூ போட்டுட்டு போயிட்டே இருப்பாரான். கருப்புக்கு என்னடா வச்சுருக்கீங்க? கருப்பு என்று சொன்னால் ஒரு எதிர்ப்பை காட்டக்கூடிய ஒரு நிறம் என்று சொல்லலாம். இஸ்லாமிய சமுதாயத்தில் பெண்களுக்குரிய ஆடை நிறம் என்று சொல்லலாம். வழக்கறிஞர்களுக்கு அவர்களுடைய யூனிஃபார்ம் என்று சொல்லலாம். கருப்பு என்பது இப்படி பல வகையில் பயன்படுது. நீங்கள் என்னத்துக்கடா பயன்படுத்துறீங்கன்னு கேட்டால், அது ஃபெயிலியர், தோத்து போச்சியா, நாங்கள் தோத்து போயிட்டோம், தோல்வியாளர்கள் என்பதை அடையாளம் காட்டுவதற்காக கருப்பு சட்டை போட்டிருக்கிறோம் என்று சொல்லி இப்படி ஒரு ஆடையை பிரித்து, அந்த மூளை, சிந்திக்கிற மூளை இருக்குல்லங்க, அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய பொக்கிஷத்திலே பெரிய பொக்கிஷம். இதுக்கு கொடுத்துருக்கிற ஆற்றல் கிஃப்ட் என்ன தெரியுமா? அல்லாஹ் கொடுத்துருக்கிற அற்புதம் என்ன தெரியுமா? ஒரு மெமரி கார்டு 4GB என்று சொன்னால் அதில் 4GB தான் கெப்பாசிட்டி, 4க்கு மேலே ஏறாது. எந்த ஒரு சிப்பாக இருந்தாலும், எந்த ஒரு ஹார்ட் டிஸ்காக இருந்தாலும், எதையும் சேகரித்து வைத்துக் கொள்வதற்கு அதற்கு என்று ஒரு சக்தி, அவ்வளோதான் அதுக்குள்ள கெப்பாசிட்டி. இந்த மூளை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான்ல, இந்த மூளைக்குன்னு உள்ள ஆற்றல் என்ன தெரியுமா? நிறைய பேர் நம்ம பயன்படுத்தாமல் இருக்கிறோம். அவனை மாதிரி வர முடியலையே, இவனை மாதிரி வர முடியலையேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏக்கம் இருந்தால் பயன்படுத்தவில்லை என்றுதான் பொருளே தவிர, உங்களுக்கு அல்லாஹ் மூளையை ஒரு 50 கிராம் குறைச்சிட்டான், இவருக்கு ஒரு 1/4 கிலோ கூட்டிட்டான்
அப்படியெல்லாம் கிடையாது. ஆட்டுக்கடையில் மாட்டுக்கடையில் கிலோ கணக்கில் வாங்குற மாதிரிலாம் மூளை கிடையாது. அது ரொம்ப குறைந்த ஒரு இடையில் உள்ளது தான். ஆனால் அதுக்கு ஆற்றல் என்ன தெரியுமா? சிந்திக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால் எதையும் சிந்திக்கும். இது என்ன இது என்ன என்று உங்களை உள்ள ஊடுருவ செய்யும். கோத்ரு உள்ள போ, அதுக்குள்ள நுழைஞ்சு பாரு, இது ஏன் எரியுது, எதனால எரியுது, இதுக்கு என்ன எரிபொருள், இப்படி அறிவு தூண்டும். எதையாவது ஒன்றை மனதில் அப்படி ஆழமாக பதிய வைக்கும். அதை முறையாக பயன்படுத்தினோம் என்று சொன்னால், இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த கல்வியின் மூலமாக அந்த மூளைக்கு முறையாக வேலை கொடுத்தால் நல்ல ஒரு தெளிந்த சிந்தனையாளனாக வருவான். அவன் சிந்தனை சொல்லும் இது சரி இது தப்பு என்று. இவனுக்கு இந்த பச்சையும் ப்ளூவும் கருப்பும் என்று இவனுக்கு போட்டி, இவனை அறிவை வளர்த்து விட்டோன்னு சொன்னா இவன் உருப்பிடுவானா? அன்னைக்குன்னு பார்த்து அவன் தகப்பனார் ஒரு பச்சை சட்டையை போட்டுட்டு வெளியே போக, மா அப்பாவை கவனிச்சுக்க, உன்னை வீட்டில் வச்சுட்டு பச்சை சட்டையோட வெளியில போகுது. வேண்டாமா உனே, ஏண்டா பச்சைக்கு என்னடா இருக்கு, பச்சைக்கு இதாம விளக்கம்னு இவன் ஒரு விளக்கம் கொடுக்குறான். ஆனா மூதேவி நானும் பச்சை சேலை தாண்டா கட்டியிருக்கிறேன்னு அவ சொல்றா. இது எங்க கொண்டு போய் சமுதாயத்தை தள்ளும்? ஆடையில ஒரு நிறத்தை என்று இதெல்லாம் ஊடகங்களும் கொண்டு போறான். இந்த ட்ரெஸ்ஸுக்கு உள்ள டெஃபினிஷன் நாங்க என்ன போய் ஸ்கூல்லே படிச்சோம், எந்த காலேஜ்லயும் படிச்சுட்டா வந்தோம்? எங்க நீ தஃசீர் கொடுக்குற? ஊடகம் சொல்றான் பச்சை நிற ஆடைகள் அமோக விற்பனை. ஏன்? நிறைய பேர் வேக்கண்டா இருக்கிறான், அதனால போயிட்டு பச்சை நிறமா போய் வாங்கிட்டு இருக்கான் என்று சொல்லி சமூகத்திலே மிகப்பெரிய ஒரு கேடையும் சிந்தனையை மழுங்க செய்யக்கூடிய வேலைகளையும் இந்த ஊடகங்களும் சினிமாக்களும் மெகா சீரியல் என்கிற பெயரிலும் எஃப்எம் என்கிற பெயரிலும் இந்த சமுதாயத்தை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். நாசமாக்குது என்று தான் சொல்கிறோமே தவிர, அரசு ஒரு சம்பவம் நடைபெற்று முடிந்து விட்டால் தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம் என்று கூட்டம் போடுறானே தவிர, காரணங்களாக இருக்கக்கூடிய இதெல்லாம் ஒழித்து கட்ட வேண்டும். சென்சார் போர்டுக்கு என்று கூடுதல் அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும். பெண்களை போக பொருளாக காட்டினால், அவளை ஆபாசமாக சித்தரித்தால், அவனுக்கு ஹலாலான முறையில் ஒன்றை நீ அனுபவித்துக் கொண்டு போ. எதுக்குடா ஊர்ல இருக்கக்கூடியவனுக்கெல்லாம் இவனுடைய அழகை வைத்து வியாபாரமாக்கி பணம் பிழைப்பதற்கு தொழிலாடா இல்லை என்று சொல்லி, இது விபச்சாரத்தை விட மிக கேடுகட்ட தொழில் என்று இழுத்து மூட வேண்டிய அரசாங்கம் காரணங்களை எல்லாம் விட்டுவிட்டு அதை நிறுத்துவதற்கு உண்டான எந்த பிரிகாஷனையும் செய்யாம நடந்து முடிஞ்சோன்னு ரியாக்ஷன் கொடுப்பான். என்ன மாதிரி நடந்து முடிஞ்சிச்சுன்னா உடனே உயர்மட்ட கூட்டம் போட்டோம், ஆலோசனை செய்தோம், கமிஷன் போட்டோம். அது பாபர் மசூதி இடிக்கப்பட்டாலும் சரி, எவன் கொல்லப்பட்டாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு கமிஷன் ஒன்று இருக்குங்க. இந்த கமிஷனுக்கு என்ன வேலைன்னு கேட்டால், இவன் ஒரு 20 வருஷம் வேலை செய்வான். அவன் மவுத்து வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இந்தான்னு ஒரு அறிக்கையை கொண்டு வந்துட்டு வாங்கிட்டு போகும்போது திடகாத்திரமாக வாங்கிட்டு போவார். முஸ்லீம்களுக்கு உண்டான ஏதாவது கமிஷன்னா வாங்கும்போது வேகமாக வாங்கிட்டு போயிடுவார். ஏன்? அப்போ ஒரு 35 வயசில் வாங்கியிருப்பார். கொண்டு வந்து கொடுக்கும்போது 70 வயசு ஆயிருமா? அறிக்கையை கொண்டு வந்து தாக்கல் செய்யும் போது வாங்குறவருக்கு மறந்து போயிடும். இந்த கமிஷனை எதுக்குப்பா போட்டோம்? அதுக்கு போட்டோமா? அதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை, இன்னொரு தடவை போயிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு வா என்று சொல்லி இந்த சமுதாயத்திற்கு வஞ்சம் தீர்க்கும் விதமாக எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் ரியாக்ஷன் காட்டக்கூடிய வேலையைத்தான் ஒரு அரசாங்கம் செய்கிறதே தவிர, ரியாக்ஷன் என்பது எல்லாருக்கும் வருங்க. ஒன்று நடந்து முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா ஒரு மவுத்துனா அழுவான், அவனுக்கு உட்கார்ந்து சொல்லி கொடுக்க தேவையில்லை. அதே விபத்து இயற்கை மரணம் இல்லாமல் செயற்கை மரணமாக விபத்தில் இறந்திருக்கிறான்னு சொன்னா பிரிகாஷன் முக்கியம். ஏன் இறந்தான்? ஹெல்மெட் போடல இறந்தான், வேகமா ஓட்டுனா இறந்தான், குடிச்சிட்டு ஓட்டுனா இறந்தான், இதெல்லாம் பிரிகாஷன், இதையெல்லாம் தடு என்று சொல்லணும். இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா? எந்த ஒன்றாக இருந்தாலும் நடந்து முடிந்த பிறகு பின்னாடி ரியாக்ஷன் காட்டக்கூடிய மார்க்கம் கிடையாது. காலத்தை பயிர் செய், எதை செய்தாலும் அதை உரிய காலத்தில் செய்ய, தடுக்கும் வேலைகளை செய் என்று சொல்லி இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது. வலா தக்ரபு ஜினா, ஜினா செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லல திருக்குறான்ல. விபச்சாரம் உங்களுக்கு கூடாது என்று சொல்லல. வலா தக்ரபு ஜினா, ஜினாவின் பக்கம் நெருங்காதீர்கள். ஏன்? கிட்ட போயிட்டு அது இழுத்து போடும். இரும்பையும் காந்தகத்தையும் கொண்டு போயிட்டு பக்கத்தில் வச்சுட்டு இதை நெருங்க விடாமல் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். பார்க்க முடியாது உன்னால. அதுக்கு இஸ்லாம் சொல்லுது நெருங்காத, நெருங்கினால் உன்னை தவறு செய்ய அது தூண்டும். இந்த பாலியல் தொடர்பாக இந்த நாட்டிலே நடைபெறுகின்ற எல்லா கேடுகட்ட சம்பவத்திற்கும், எல்லா கொடுமைகளுக்கும் இதனால நல்ல ஒழுக்கமிக்க பெண்களும் பாதிக்கப்படுகிறார்கள். நல்ல ஒழுக்கம் மிகுந்த, நல்ல கற்பொழுக்கத்தோடு ஆடை விஷயத்திலும் சரி எல்லா விஷயங்களிலும் பேணுதலாக நடக்கக்கூடிய மக்கள் கூட நாட்டிலே ஒழுக்கம் தவறி மக்கள் வெறி பிடித்து ஆடக்கூடிய ஒரு சூழலுக்கு சில ஊடகங்களும் மற்றவைகளும் துணையாக இருக்கக்கூடிய காரணத்தினால் நல்ல பெண்களும் இதனால் கடுமையான முறையில் பாதிக்கப்படுகிறார்கள். இதுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, முதல்ல சட்டம் என்று சொல்லல, பிரிகாஷனாக இஸ்லாம் சொல்லுவது, ஒரு சமூகம் என்று சொன்னால், மனித குலம் என்று சொன்னால் நீ மிருகம் கிடையாது. 5 அறிவு கொடுக்கப்பட்டுள்ள
சிந்திக்க தெரியாத, மூளை அறிவு ஆற்றல் இல்லாத நீ மிருகம் கிடையாது, நீ மனிதன். மனிதன் என்று சொன்னால் மனிதனுக்கு என்ற பிரத்யேக தன்மை உனக்கு இருக்கணும். வெக்கம், நாணம், இது எல்லாம் உனக்கு இருக்கணும். ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, இது எல்லாம் மனிதனுக்கு அவசியம். அப்படி அவசியத்தில் இருக்கக்கூடிய மனித குலம், இஸ்லாம் எதை பேசினாலும் வெறும் முஸ்லிம்களுக்கு மட்டும் அறிவுரை சொல்வதற்காக இறங்கப்பட்ட மார்க்கம் கிடையாது. ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும், வானங்களுக்கும் பூமிக்கும் சொந்தக்காரனான, இந்த வானங்களுக்கும் பூமிக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளுக்கும் சொந்தக்காரனான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சட்டம் என்ன சொல்லுதுன்னா, மனித குலம் மிருகத்திலிருந்து வேறுபட்டு நில்லு. அவனும் ஆசிட ஊத்தி கொள்றான். ஒரு வெறி பிடித்த நாயும் பாய்ந்து ஒரு நபரை கடிக்கிறது என்று சொன்னால், இந்த வெறி பிடித்த நாய்க்கும் ஆசிட் ஊத்தின சுரேஷுக்கும் வித்தியாசம் இல்லாம போதுடா. அந்த நிலைமைக்கு மனித குலம் போகக்கூடாது. அப்போ ஆண் பெண் தொடர்பான பாலியல் பிரச்சனைக்கு என்ன தீர்வு சொல்றது? நீ நடத்திய கருத்தரங்குகள், அதில் சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள், அதெல்லாம் தீர்வா? அவைகள் தீர்வு கிடையாது. தீர்வு என்ன தெரியுமா? எந்த ஒரு ஆணாக இருந்தாலும், எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும், நீங்கள் எந்த சமூகத்திற்கு சொந்தக்காரர்களாக இருந்தாலும், இஸ்லாம் உலகத்திற்கு பொதுவான ஒரு மார்க்கம். படைத்தவனால் மனித குலத்திற்கு அறிவுறுத்தப்பட்ட, எச்சரிக்கை செய்யப்பட்ட ஒரு மார்க்கம். அது மனித குலத்திற்கு சொல்லுகிறது, ஒரு ஆண் ஒரு பெண் ஒழுக்க ரீதியான பாடங்களை சரியான முறையில் படித்துக் கொள்ளுங்கள். ஒழுக்க ரீதியான பாடம் என்பது உங்களை ஒரு இரும்பு கவசம் போல உங்களை காத்து உங்களை அழைத்து செல்லும். இப்படிப்பட்ட ஒழுக்கங்களை இஸ்லாம் போதிக்குது தெரியுமா? பாலியல் தொடர்பாக நடக்கக்கூடிய அனைத்து சம்பவங்களுக்கும், அனைத்து கேடுகளுக்கும் விடை சொல்லும் விதமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறை குர்ஆனிலே ஏராளமான அறிவுரைகளை சொல்லுகிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான போதனைகளை சொல்லுகிறார்கள். தனி ஒரு பாடமாக ஒரு ஆண் பெண் எப்படி நடக்க வேண்டும், அவர்களுக்குள்ள உறவு எப்படி இருக்க வேண்டும், உறவினர்களாக இருந்தால் எப்படி, இரத்த பந்துக்களாக இருந்தால் எப்படி, திருமணம் செய்ய தடை செய்யப்பட்ட உறவு என்றால் எப்படி, தடை செய்யப்படாத உறவு என்றால் எப்படி, எல்லாவற்றுக்கும் பாடம். சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உள்ள யாராவது ஒருவர் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஓரிரை கொள்கையோ, இஸ்லாம் சொல்லக்கூடிய ஏனைய போதனைகளையோ அதை கூட நீங்க எடுத்துக்காதீங்க. பாலியல் தொடர்பாக இன்னும் முடிச்சு அவிழ்க்கப்படாத பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய இது மாதிரியான முசீபத்தை ஒழிப்பதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வை கொஞ்சம் திறந்து பார்ப்பான் என்று சொன்னால் உடனே இஸ்லாம் அவனை ஈர்க்கும். இது உண்மையிலேயே சத்தியத்திற்கு, இந்த சத்தியத்தை நிச்சயமாக படைத்தவனால் மட்டும்தான் சொல்ல முடியும் என்று சொல்லும் அளவிற்கு இஸ்லாத்திற்கு அவ்வளவு அழகான ஒரு வழிகாட்டுதலை ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் வழங்கி இருக்கிறது. இஸ்லாமிய மக்கள் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறோம். எப்படியெல்லாம் பாடம் எடுக்குது. ஒரு ஆணும் பெண்ணும் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நம்பிக்கை கொண்ட ஆண், நம்பிக்கை கொண்ட பெண்கள், இந்த இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், உங்களது பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுமாறும் உங்களுடைய கற்பை பேணி கொள்ளுமாறும் நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு சொல்லுங்கள் என்று ஒரு வசனம், நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு சொல்லுங்கள் என்று ஒரு வசனம். இன்னைக்கு நடைபெறுகின்ற எந்த பாலியல் சம்பவங்களாக இருந்தாலும் சரி, அத்தனை சம்பவங்களுக்கும் மிக முக்கியமான காரணமாக இருப்பது நம்முடைய கண்கள் தான். மொபைலை எடுத்த ஆபாசம், மொபைலில் வைத்துக்கொண்டு உங்க பிள்ளைங்க நீங்க அட்வான்ஸான செல்லை வாங்கி கொடுத்து அந்த செல்லோடு அவன் நேரத்தை கழிக்கிறான் என்று சொன்னால், ஒன்று இவன் யாருக்கோ வலை விரித்து கொண்டிருக்கிறான். அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி. இல்லை என்றால் அதிலே கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கக்கூடிய ஆபாசத்தை கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறான். தன்னுடைய மனோ இச்சைகளை எல்லாம், தன்னுடைய உணர்வுகளை எல்லாம் அந்த காட்சிகளின் மூலமாக தன்னுடைய மூளையிலே அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பொக்கிஷத்துல அப்படியே ஜிப் பண்றான். கேடு ஏற்படக்கூடிய நேரத்தில் ஒரு தகப்பன் பெத்தெடுத்த பிள்ளையை கற்பழிக்கிறான். கண்ணு செய்யக்கூடிய விபச்சாரம். இஸ்லாம் சொல்லுது, முதல்ல கண்ணை கீழே போடுறா. அந்நிய பெண்களை என்னடா பார்க்கிற? உனக்கு பார்க்கறதுக்கு என்ன உரிமை இருக்கு? உன்னை பெத்தவளை பாரு, உன் கூட பிறந்தவளை பாரு, உன்னை நம்பி கட்டி உன் கூட வந்து வாழ்ந்துட்டு இருக்காளே அவளை பாரு. அவளையெல்லாம் விட்டுட்டு அந்நிய பெண்களை உனக்கு என்னடா பார்க்கறதுக்கு உரிமை இருக்கு? உன் அக்காவை பார்த்தா கோவம் வருது, உன் தங்கச்சியை பார்த்தா கோவம் வருது, நீ மட்டும் ஊர்ல இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் பார்த்து ரசிப்பியா என்று சொல்லி கண்களுக்கு என்று ஒரு கட்டுப்பாடை, தவறு செய்வதற்கு, மனோ இச்சையின்படி அவன் பாவம் செய்வதற்கு
மிகவும் அடித்தளமாக இருக்கக்கூடிய பார்வைக்கு அல்லாஹ் சீல வைக்கிறான். எதையாவது சொல்லலாம்ங்க, விபச்சாரத்தை தடுப்பதற்கு, தப்பின் பக்கம் நெருங்காமல் இருப்பதற்கு வேறு காரணங்களை, வேறு விஷயத்தை சொல்லலாம்ல. கண்ணை கீழே வைங்க அப்படின்னு சொல்லுது. பொது இடத்துல இருக்கிறோம், இது மாதிரி பொது சபைகள் இருக்கிறோம். பொது சபைகள் இருக்கும்போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு வாழ்ந்த மக்கள், சஹாபாக்கள் வீதிகளில் அமர்ந்திருப்பாங்க. வீதிகளில் அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர், எப்படிப்பட்ட இறை தூதரை அல்லாஹ் நம்ம கொடுத்துருக்கான் பாருங்க, எப்படிப்பட்ட பொக்கிஷம் பாருங்க. அவங்க ஏதோ தொழுகிறதுக்காங்க, நோன்பு வச்சுக்காங்க இப்படின்னு சொல்ல மாட்டாங்க, இதை மட்டும் சொல்லிட்டு போக மாட்டாங்க. பாதைகளில் மக்களுக்கு இடையூறு தரும் விதமாக ஏன் உட்கார்ற? நம்மளை குண்டு வைக்கிற சமுதாயன்றான், நாம கொலைவெறி பிடித்தவர்கள்ன்றான், ரத்தத்தை சுவைக்கக்கூடியவர்கள்னு சொல்றான். தீவிரவாதி என்று சொன்னால் எழுதப்படாத டிக்ஷனரி டெஃபினிஷன் முஸ்லீம்கள். பாதையில் ஏண்டா உட்கார்றீங்க? இதுல உட்காரலாம், இப்ப நீங்க உட்காரலாம். ஏன்? அரசு அனுமதியோட பாதையை நம்ம பிடிச்சுக்கிட்டோம், இது பிரச்சனை இல்லை. சஹாபாக்கள் உட்கார்ந்திருந்த பாதை என்பது பொதுமக்கள் நடந்து செல்லக்கூடிய பாதை, இங்க உட்காராதீங்க. ஏன் உட்கார்றீங்க? அப்ப அந்த மக்கள் சொல்றாங்க, இவ்வளவு ஒரு ஏழ்மையின் உச்சக்கட்டம் பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதரை எங்களுக்கு இந்த இடத்தை விட்டால் வேறு இடம் இல்லையே, எங்களுக்குன்னு வீடு வாசல் இருந்தால் நாங்கள் உட்கார்ந்துட்டு போயிடுவோம். திண்ணை தோழர்கள், அவர்களுக்கு திண்ணையும் தெருக்களும் அங்கதான் உட்காருவாங்க இருப்பாங்க, எங்களுக்கு வேறு இடம் இல்லையே என்று சஹாபாக்கள் சொல்லக்கூடிய நேரத்தில், அப்படித்தான் இங்கு அமர வேண்டும் என்ற நிலை உங்களுக்கு இருந்தால் இந்த வீதிகளுக்கு செய்ய வேண்டிய, இந்த வீதிகளுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுத்துட்டு அதற்கு உண்டான ரைட்ஸை கொடுத்துட்டு உட்காரு. அல்லாஹ்வுடைய தூதரே, ரைட்ஸ்னா என்ன? சாலைகள்ல உட்கார்றதுக்கு இவ்வளவு பெரிய கெடுபிடியா? சாலைகள்ல வீதியில பொது இடத்தில் நிற்பதற்கு இவ்வளவு கெடுபிடியா? என்ன அந்த கெடுபிடிகள் என்று கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் முதல் செய்தியாக சொன்னார்கள், உங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள். போவாங்க, பெண்கள் போவாங்க, கடந்து போவாங்க, கடைகளுக்கும் வீதிகளிலே நடந்து செல்வதற்கு தங்களின் தேவைகளுக்காக செல்வார்கள். உன் பார்வை அந்த பெண்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் தவறான எண்ணத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது. பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும், சத்தம் போட்டு பேசக்கூடாது, ஆபாசமான பேச்சுக்களை பேசக்கூடாது, சலாத்தை பரிமாறிக்கொள்ள வேண்டும். யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். எப்படி ஒரு அழகான பாடத்திட்டம் என்று பாருங்கள். ஒரு வீதியிலே நிற்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு பாடத்தை உலகத்தில் எவனாவது எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் தவறு செய்யுண்டா பொது சபையில் இருக்கக்கூடிய நேரத்தில் சஹாபாக்களாக இருந்தாலும் அவர்களும் மனிதர்கள் தான். மனிதன் என்கிற உணர்வின் அடிப்படையில் தவறு வெளிப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். முதல் கட்டுப்பாடு உங்களுடைய கண்கள். தனிமையில தப்பு செய்றியா? தனிமையில உட்காந்துட்டு இன்டர்நெட்ல பார்த்துட்டு இருக்கியா? வீட்டில் ஒருத்தரும் இல்லை, வாப்பா போயிட்டாங்க, உமா போயிட்டாங்க. ஒரு காலத்தில் வாப்பா அம்மா ஊருக்கு போயிட்டா தனியா வீட்டுக்குள்ள இருக்கணுமே என்று கவலைப்பட்ட பிள்ளைகள் போயிட்டு எப்படா சனியை ஒளியும், உடனே நெட்டை ஆன் பண்ணிடலாம், அச்சான் வாப்பா அம்மாலாம் போயிட்டாங்க, உடனே வீட்டுக்கு வா. வீட்டுக்கு உட்காந்து என்ன செய்வ? விடிய விடிய உட்கார்ந்து அந்த ஆபாசங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த கண்கள் செய்கின்ற அந்த கண்களுடைய ஈர்ப்பு இருக்குல்ல, இவன் ஏதாவது சந்தர்ப்பம் கிடைக்கும் போது தவறு செய்கிறான். இந்த சுரேஷ் மாதிரி ரமேஷ் மாதிரி மாறுறதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் இதுதான் காரணமாக இருக்கு. சுரேஷ் ரமேஷ்னா அந்த சம்பவத்தில் உள்ளவர்களை சொல்றேன், ஏன் முஸ்லீம் பெயர்களை சொல்லாமல் மற்ற சமுதாய பெயரை சொல்லல. சுரேஷ் என்பவன் அந்த விக்டிம், அதில் சம்பந்தப்பட்ட நபர், அக்யூஸ்டாக பிடிபட்டவர். அப்ப இப்படியெல்லாம் நபர்கள் மாறுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் இந்த கண்களால் ஏற்படுகின்ற அழிவு. இஸ்லாம் அதுல ஒரு கட்டுப்பாடை போடுகிறது. கண்கள் இப்படி தவறு செய்யக்கூடிய நேரத்தில் பெண்களாக இருக்கக்கூடிய நீங்கள், உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் உங்க வீட்டில் இருப்பதை தவிர அந்நிய ஆண்களுக்கு முன்பாக, அது உங்களுடைய வீடுகளில் இருந்தாலும் கூட, உங்களுடைய முகங்களையும் இந்த கைகள் வரையில் இந்த அளவுக்கு தவிர மற்றவைகளை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடாது. வெளிப்படுத்துவது என்பது நல்லா இருக்கக்கூடியவனை கூட சபலத்தின் பக்கம் தள்ளும். டெல்லி மாணவியுடைய சம்பவத்தில் பெண்கள் டெல்லியில போராட்டம் பண்றாங்க. பார்க்கும்போது ரத்தம் கொதிக்குது. கொல்லப்பட்டவனுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும், கொலை செய்தவன் அந்த மாதிரி கொடுமை செய்தவனுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும், மாற்று கருத்தே கிடையாது. முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் முதல் அணியில நிற்போம். தண்டிங்கடா, கடுமையாக தண்டிங்கடா. ஏன்? நாங்கள் பெற்ற பாடம் அந்த பாடம், எங்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லிக் கொடுத்த பாடம் அந்த பாடம். தப்பு செய்தால் தண்டனை கடுமையாக இருக்க வேண்டும். அப்ப தண்டனைக்கு நாங்கள் முதல்ல நிற்போம். எந்த மாதிரி காட்சிகள் டிவியில் காட்டுறானா, ஒரு பெண், அவளை பெண் என்று சொல்வதற்கு கூட நாக்கு கூசுது.
இறந்து போனவளுக்காக உரிமை கேட்பதற்காக போராடுகிறோம் என்று சொல்லக்கூடியவள் தன்னுடைய ஆடையில ஒரு ஆபாசம் கலந்த ஒரு ஆடையை போட்டுக்கிட்டு நிற்கிறா. அந்த ஆடையில ஒரு எழுத்து இருக்குங்க, மை பாடி இஸ் மை ரைட்னு போட்டிருக்கான். என்னுடைய உடல் என்பது என் உரிமை, நான் எவ்வளவு வேணாலும் போத்துவேன், எவ்வளவு வேண்டுமானாலும் காட்டுவேன் என்று சொல்லி, இது உன் உரிமை என்று சொல்லி வீதிகளிலே உலா வரக்கூடிய நேரத்தில் நல்ல சிந்தனையில் உள்ளவனை கூட, நல்ல கற்பொழுக்கத்தோடு இருந்து செத்து போக வேண்டும் என்று நினைக்கக்கூடியவனை கூட சபலத்தின் பக்கம் தள்ளும். வலா தக்ரபு ஸினா, விபச்சாரம் செய்யக்கூடிய எந்த காரியத்தின் பக்கம் நெருங்கி விடாதீர்கள். ஆடையில கட்டுப்பாடை விதிக்குது இஸ்லாம். பெண்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய முகங்களையும் இதை மட்டும் மற்றவைகளை நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு கவசம் என்று சொல்லுகிறது. மதுரை ஆதீனம் கூட வேற வழி இல்லாம அந்த கருத்தை சொல்லிட்டார். மதுரை ஆதீனத்துக்காக இஸ்லாத்தை மேற்கோள் காட்ட வேண்டும், அது தீர்வை சொல்லுது. நோய்க்கு மருந்து இல்லாமலாம் ஒன்றும் கிடையாது. திருமறை குர்ஆன் மருந்தாக இருக்கிறது. 23 ஆண்டுகால நபித்துவ வாழ்க்கை மருந்தாக இருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இல்லைன்னு நீ சொல்ற, எங்களை ஆட்சி கட்டிலில் உட்கார வைத்து பார், எல்லாவற்றுக்கும் நாங்கள் தீர்வை சொல்ல முடியும். எங்களுக்கு இஸ்லாம் இருக்கு, எங்களுடைய மிக வலிமை மிக்க ஆயுதமான திருமறை குர்ஆன் எங்க கிட்ட இருக்கு, அது தீர்வை சொல்லும். அப்ப பெண்களே, எங்கள் உடல் எங்களுடைய உரிமை என்று சொல்லி இதில் நான் விரும்பிய அளவிற்கு காட்டுவேன், விரும்பிய அளவுக்கு போத்துவேன் என்று சொன்னால், போதைக்கு அடிமையானவன் புத்தி உள்ளவன் கூட சுதாரிச்சுட்டு போயிடுவான். நீங்க தான் தெருவுக்கு தெரு டாஸ்மாக திறந்து வச்சிருக்கீங்களே, கள்ள மார்க்கெட்டில் கஞ்சாவை விற்பனை செய்கிறீங்களே, அப்படி செய்யக்கூடிய நேரத்தில் கிடைக்கக்கூடிய போதை பொருட்களுக்கு அடிமையானவன் என்ன செய்வான்? ஒரு ஆம்பளையாக நடந்துருவான். அதனுடைய வெளிப்பாடு தான் டெல்லி மாணவி சம்பவம். தொடர்ந்து நடைபெறுகின்ற பெண்களுக்கு எதிரான அனைத்து பாலியல் கொடுமைகளுக்கும் அதான் காரணம். 75 கிழவனுக்கு ஒரு 15-18 வயசு பெண் மீது சபலம் வருதுன்னா என்ன அர்த்தம்? அவன் கண் செய்த விபச்சாரம் காரணம். அவனுடைய கண்களில் கவர்ச்சிகளும் ஆபாசங்களும் நிறைந்து 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 இந்த புத்தி என்பது அந்த சிந்தனைக்கு போய்விட்டது. சந்தர்ப்பம் கிடைக்குமா என்று காத்து கொண்டிருப்பான். காத்து கொண்டிருக்கக்கூடியவன் தான் தொடர்ந்து இந்த குற்ற செயல்களில் ஈடுபடுகிறான். ஒவ்வொரு நாளும் நீங்க செய்தியில போட்டு காட்டிக்கிட்டு இருக்கீங்க, என்னைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறீங்கன்னு நாங்களும் பார்க்கிறோம். அப்ப பெண்களுக்கு உரிய ஆடை என்று சொல்லி ஒழுக்கத்திற்கு உரிய பாடத்தை இஸ்லாம் சொல்லுது. பேசும்போது சொல்லுது, பேசும்போது ரொம்ப கவனமா பேசுங்க. என்னத்தையாவது வாய்க்கு வந்ததை ஏடா கூடமா பேசிட்டு போயிடாதீங்க. இந்த நாவு என்பது உங்களை சொர்க்கத்திற்கும் அழைத்து செல்லும், நரகத்திற்கும் அழைத்து செல்லும். அவ்வளவு வலிமை மிக்க ஒரு உறுப்பு என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். பெண்கள் குலைந்து பேசுறது, ஆண்களிடம் பேசும் பொழுது பெண்கள் குலைந்து பேசக்கூடிய பெண்கள் சமூகத்தில் அதிகமாக இருக்கிறாங்க. இந்த சமுதாயம் அந்த சமுதாயம் என்றெல்லாம் சொல்ல தேவையில்லை. கொஞ்சம் வலிந்து பேசணும், குலைந்து பேசணும். அவன் கொஞ்சம் வேடிக்கையா பேசிட்டான்னு சொன்னா இவங்க அதை விட வேடிக்கையா பேசுறது. வீட்டுக்கு வந்து ஒரு ஈபியா இருக்கட்டும், ஒரு பால்காரனாக இருக்கட்டும், ஒரு கேஸ் சப்ளை பண்ணக்கூடியவனாக இருக்கட்டும், ஒரு கேபிள் ஆபரேட்டராக இருக்கட்டும், வந்தானா என்ன காசா, அவர் இருப்பார், அடுத்து வா, முடிஞ்சு போச்சு. அந்த படம்லாம் சரியா வரமாட்டேங்குதுங்க. நேற்று ஒரு படம் போட்டாங்க, பாதியில நின்று போச்சு, திருப்பி போடுவீங்களா? அவன்கிட்ட போய் பேசுனா அவன் என்ன நினைப்பான்? ஓஹோ, கொஞ்சம் அக்கா கிட்ட பேச்சு கொடுத்தா அக்கா வந்து ஏதோ வழிக்கு வருவாங்க போல இருக்கு. அந்த புத்தியில தானே அவன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். எல்லாருக்குள்ளேயும் அந்த சிந்தனை இருக்கே. அந்த சிந்தனையில உள்ளவன் நினைக்கிறான், இவள் குலைந்து பேசுகிறாள். திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, பேசும்போது குலைந்து பேசாதீர்கள். குலைந்து பேசினால் எவனுடைய உள்ளத்திலே நோய் இருக்கிறதோ, எப்படி அல்லாஹ் பெருக்கி போடுறான் பாருங்க வார்த்தையா. நோய் இல்லாதவனும் ஒரு கேட்டகரி இருக்கு. அல்லாஹ்வுக்கு பயப்படுவான், மாடி விழுந்துடக்கூடாது. எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு சூழலிலும் விபச்சாரம் என்கிற பாவத்தில் விழுந்து இந்த உலகிலும் உயிரை பறிகொடுத்து விடக்கூடாது, மறுமையிலும் நரகத்தினுடைய எரிபொருளாக மாறிவிடக்கூடாது. இது நோயற்ற உள்ளம். தனிமையாக இருந்தாலும் சந்தர்ப்பம் கிடைத்தாலும் நான் செய்ய மாட்டேன் என்று தெளிவாக சிந்தனை உள்ள உள்ளம். சில உள்ளம் என்னன்னு கேட்டா நோயோடே தெரியும், எங்க எப்ப எதுல சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று சொல்லி. அப்ப குலைந்து பேசக்கூடிய பெண்கள், குலைந்து பேசினால் நோயுள்ளவன் அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வான். பேசும்போது கவனத்தை மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லி பேச்சினுடைய ஒழுங்குமுறை இஸ்லாம் சொல்லி தருகிறது. இன்னைக்கு பார்த்தா தான் பெற்றெடுத்த பிள்ளையை ஒரு கோயட்ல கொண்டு போய் சேர்க்கிறதும், கோ எஜுகேஷன் கலப்பு ஆண் பெண் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் கொண்டு போய் சேர்க்கிறது. இவர் கொண்டு போயிட்டு விட முடியாத நாளில் பக்கத்து வீட்டு பையன்
போகிற இடத்துல நம்ம பிள்ளைய இறக்கி விட்டுட்டு போ. அவன் சும்மா இறக்கி லிஃப்ட் மட்டும் விட்டுட்டு போவானா? ஒரு பெண் பிள்ளையை, ஒரு பருவம் வயது நிறைந்த ஒரு பெண்ணை, கல்லூரி படிக்கக்கூடிய ஒரு பெண்ணை அந்நிய ஆண்களோடு போங்க, நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிற நேரத்தில் ஸ்கூலில் விட்டு போயிருங்க, டைம் ஆயிடுச்சு, அவருடைய வேன் போயிருச்சு, பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டா என்று சொல்லி அந்நிய ஆண்களோடு சகஜமாக வாகனத்தில் செல்லுவதோ நின்று பேசுவதோ எந்த தப்பும் தெரியல. அது ஒரு பெரிய பாதிப்பாகவே சமுதாயத்தில் தெரியலங்க. குரூப் ஸ்டடிஸ் எல்லாரும் உட்காந்து கலந்து படிக்க போறாங்களா? ஏன் பெண்கள் எல்லாம் பெண்களோட உட்காந்து படிங்க, ஆண்கள் என்று சொன்னால் ஆண்களோடு உட்காந்து படி. எனக்கு படிப்பு வராது, புக்கு என்னையா ட்ரை, படிப்பே ட்ரையா இருக்கு, இந்த ட்ரையில் இந்த மூஞ்சிகளை எல்லாம் பார்த்துட்டா படிப்பு மண்டையில் ஏறுமா? இப்படி நினைக்கிறான் அவன். பெத்தவங்க, அவன் எப்படிப்பட்ட பையன் தெரியுமா? அவனை சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு தெரியும். என்னத்தை உனக்கு தெரியும்? அவன் ஆம்பளைன்றது உனக்கு தெரியும் தானே? நீ பெத்தது பொம்பளைன்றது உனக்கு தெரியும் தானே? அதெல்லாம் அப்படி செய்யக்கூடிய பையன் இல்லை. அப்புறம் காலேஜுக்கு போனால், ஸ்கூலுக்கு போனால் வரலையே தேடுவாங்க, கொஞ்சம் லேசாக தேடுவாங்க. ஒரு மணி நேரம் தாண்டின பிறகு கொஞ்சம் சிவியராக தேடுவாங்க. 2 மணி நேரம் ஆன பிறகு தகப்பனாருக்கு ஃபோன் பண்ணுவாங்க, எங்கள் புள்ள போச்சு ஆளை காணும், புள்ள போச்சு ஆளை காணும். கடைசியில் அவன் நல்ல பையங்க, அவன் கூட என்னை பழக விட்டுருக்கேன்னு சொன்னால், என் பிள்ளைய நான் அப்படி வளர்க்கவே இல்லை தெரியுமா, அவனும் பத்திரமாத்து தங்கம் தெரியுமா அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கல்ல, அவன் தான் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஓட்டி விட்டான். அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஒரு ஆணும் பெண்ணும் இப்படி நெருங்கி பழகக்கூடாது, தனித்து இருக்கக்கூடாது. தனித்து இருந்தால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், 3ஆவதாக ஷைத்தான் இருப்பான். நல்ல காரியங்களில் ஈடுபடுறீங்க, 2 பேர், 2 ஆண்களோ 2 பெண்களோ நல்ல பணியில ஈடுபடுகிறீர்கள், ஒரு சமுதாய பணியில ஈடுபடுறீங்க, ஒரு உயிர் காக்கும் பணியில ஈடுபடுறீங்க. இந்த இடத்துல இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்கள் 2 பேரோடு, 2 பேர் மட்டும் நினைக்காத, 3ஆவதாக அல்லாஹ் உங்களோட இருக்கிறான், படைத்தவன் உங்களோட இருக்கிறான், எதுக்கும் நீ கவலைப்படாத, 2 பேர் நினைச்சு சோர்ந்து போகாத, உறுதியோடு நில்லு என்று உறுதிப்படுத்துகிறார்கள். 3ஆவதாக அல்லாஹ் இந்த இடத்துல இருக்கிறான்னு சொல்லிட்டு, ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் 3ஆவதாக ஷைத்தான் வருவான், ஷைத்தான் வழி கெடுப்பான். இங்க நோய் உள்ள உள்ளம், நோய் இல்லாத உள்ளம் கிடையாது. 2 பேருக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் தவறு செய்ய முற்படுவார்கள், அது அவர்களை தள்ளும் என்று சொல்லி தனித்திருப்பதும் ஆண் பெண் கலந்து உறவாடுவதும் இதையெல்லாம் இஸ்லாம் கட்டுப்பாடு விதிக்குது. இந்த ஒழுங்குமுறை எல்லாம் பிரிகாஷன், தற்காப்புகள். பாலியல் தொடர்பான வன்கொடுமைக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த ஒழுக்க முறையை இனி நான் எந்த சமயத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, மதமே இல்லை கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவனாக இருந்தாலும் சரி, மனித குலத்திற்கு நன்மை ஏற்படுத்தக்கூடிய இந்த செய்திகளை, இந்த சட்டத்திட்டங்களை இனி வரக்கூடிய நாட்களில் நான் கடைபிடிப்பேன் என்று சொல்லி ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அல்லாஹ்வுடைய சட்டத்தை ஹயாத்தாக்கி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒழுக்கக்கேடுக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைத்து விட முடியும். அவனே தெளிவு சிந்தனை மாற்றம் அடைந்து விடுவான். இதுதான் வேலை செய்யுது. குறுக்கு புத்திக்கு, திருட்டு புத்திக்கு, தப்பு செய்வதற்கு தூண்டுவதற்கு இது காரணமா இருக்கு. ஒரு பக்கம் தீனி போட்டுக்கிட்டே இருந்துக்கிட்டு இன்னொரு பக்கம் நாங்க அறுவடை செய்யறோம்னா எப்படியா முடியும்? வாசலாட தவறு நடப்பதற்குண்டான அனைத்து வாசல்களையும் இழுத்து மூடு. இது ஒழுக்க ரீதியாக இஸ்லாம் சொல்லக்கூடிய போதனை. அடுத்து இஸ்லாம் சொல்லுது உளவியல் ரீதியாக, மன ரீதியாக இஸ்லாம் சொல்லுவது, எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும், அது செல்வமாக பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, நாம் விரும்பிய பெண்ணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரிங்க, எதுக்கும் ஒன்றும் ஆசைப்படாமலாம் இருக்க மாட்டோம். எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு பெரிய வீடு கட்டணும், வசதியாகணும், சொத்து சுகம் சேர்க்கணும், ஏதாவது ஆசைகள் இருக்கும். எந்த ஆசை இருந்தாலும் இஸ்லாம் சொல்லக்கூடிய அழகான அறிவுரை என்ன தெரியுமா? இஸ்லாம் சொல்லக்கூடிய அறிவுரை என்பது, எது உங்களுக்கு கிடைத்திருக்கிறதோ அது மட்டும் தான் உங்களுக்கு உள்ளது. எது உங்களுக்கு கிடைச்சிருக்கோ, இறைவன் கொடுத்திருக்கிறானோ அதை கொண்டு நீங்கள் திருப்தி அடையுங்கள், அது உங்களுக்கு போதுமானது. கிடைக்காத உனக்குலாம் நீ ஆசைப்படாத, கிடைச்சது மட்டும்தான் உனக்கு உள்ளது, சொந்தமானது. கிடைத்ததே, நமக்கு உள்ளதே, நம்மோடு இருப்பதே இழந்து விட்டால் அதுக்கும் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். போனா போயிட்டு போகுது, அதுனா உனக்கு சொந்தமானதா? என்னுடைய வீடு, என்னுடைய வாசல், அதை நான் பறி கொடுத்துட்டேன். நேசித்த ஒரு உறவு பறி கொடுத்துட்டேன். போனால் போனதுக்கும் திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, அது மட்டும் உனக்கு சொந்தமானதா? ஒன்றை இழந்து விட்டால் போனா போயிட்டு போகுது, நாங்களே அல்லாஹ்வுக்கு உரியவர்கள், அவனிடமே நாங்கள் திரும்பி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று உங்களுடைய மனதை ஆற்றிக்கொள்ளுங்கள். ஒன்று ஆசைப்படுறீங்க, கிடைக்கலையா? கிடைக்காத பற்றி நம்ம என்ன செய்ய முடியும்? கிடைத்தது தான் அல்லாஹ் எனக்கு என்று விதித்தது.
என்று மன ரீதியாக ஒரு ஒரு ஆறுதலை இஸ்லாம் நமக்கு வழங்குகிறது. மனித குலத்துக்கு சொல்லுது, இதை நீங்கள் பற்றி பிடித்தால் கிடைக்காத ஒண்ணுக்கு நான் எவனுக்கும் கிடைக்காம செஞ்சிருவேன், எனக்கு கிடைக்காத வினோதினி வேற எவனுக்கும் கிடைக்க கூடாது. இதுக்கு அவன் போயிருப்பானா? இந்த வினோதினியிலே விட்டால் எத்தனையோ பெண்கள் இருக்கிறார்கள், திருமணம் முடித்துக் கொள்ளலாம். திருமணம் என்கிற பந்தத்துக்கு ஒரு பெண் வேண்டும், பிடித்தமான பெண்ணாக இருக்கணுமா, இவை கிடைக்காட்டி இன்னொருத்தி, இதை விட சிறந்தது என்ற ஒரு சிந்தனைக்கு மனிதன் வந்துவிட்டால் இது மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடைபெறுவதற்கும் அது ஒரு அழகான தீர்வாக இருக்கும். இதையும் இஸ்லாம் அழகான முறையில் நமக்கு சொல்லித் தருகிறது. இறுதியாக சம்பவம் நடந்து போச்சு, பிரிகாஷன் எல்லாம் எடுக்கிறோம், ஒழுக்க போதனைகள் செய்கிறோம், தேவையான அளவுக்கு உளவியல் ரீதியாக மனோ தத்துவ ரீதியாக எல்லா செய்திகளையும் சொல்கிறோம். எதை சொன்னாலும் அதுலேயும் ஒரு சம்பவம் நடந்து போயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல ரியாக்ட் பண்ணணும். நடந்து முடிந்த சம்பவம் இதற்கு பிறகு எதுவும் நடைபெறாத அளவிற்கு, இத்தோடு முற்றுப்புள்ளி வைக்கும் அளவிற்கு ஒரு முடிவை சொல்லக்கூடிய விதமாக இருக்கணும். அதுக்கு இஸ்லாம் சொல்லுது, தண்டனைகளை கடுமையாக ஆக்குங்கள். திருடுறான்னு சொன்னா வெட்டு கையை வெட்டினா ஒவ்வொருத்தரும் கையிடந்து இருப்பான் நீ நினைக்கிறியா? ஒரு கை போச்சு என்று சொன்னால் ஆஹா சட்டம் கடுமையாகி விட்டது. நம்மளை கொண்டு போயிட்டு உள்ள உட்கார வச்சுட்டு சோறு போட மாட்டான், வாரம் டிவியில சினிமா போட்டு காட்ட மாட்டான். சுதந்திரமாக சுத்தி திரியவர்கள் கூட காலையில 11 மணிக்கு டிஃபன் சாப்பிடுவோம், அங்க 7 மணிக்கெல்லாம் சாப்பாடு, 12 மணிக்கெல்லாம் சாப்பாடு, சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் சாப்பாடு. உண்மையிலேங்க ஒரு சிறைவாசியை இப்ப சந்திச்சேங்க, 10 ஆண்டு சிறைவாசம் அனுபவித்து விட்டு வெளியே வந்திருக்கிறார் ஒரு கொலை குற்றத்திற்காக. அவர் இப்ப சில நாட்களுக்கு முன்னாடி சந்திச்சேன். அவர் என்கிட்ட சொல்றாரு, முஸ்லீம் அல்லாதவர், மாற்று மதத்தை சேர்ந்தவர், ஒரு உதவிக்காக வந்திருந்தார். அவர் நம்மகிட்ட ஒரு சொல்றாரு, 10 வருஷம் உள்ள இருந்தேன் ஐயா, நான் ஒன்று சொல்றேன், உள்ள எந்த ஒரு குறையும் இல்லைங்க, எல்லா விதமான சௌகரியமும் இருக்குங்க, ஒரே ஒரு வருத்தம் மட்டும்தான், மனைவியிட்ட ஒரு சாப்பாடு ஊட்ட முடியல, நான் பெத்த பிள்ளைய என் மடியில் போட முடியல, இந்த மாதிரியான ஒரு உறவுகளை பிரிந்திருக்கிறேன் என்பதை தவிர வேறு ஒரு குறையும் உள்ள இல்லைங்க. நல்ல சௌகரியமாக பார்த்துக்கிறாங்க, சூப்பரண்டன் நல்லா பழக்கம் ஆயிட்டாருங்க, நம்ம கேட்கறதெல்லாம் கொடுக்குறாருங்க, ஃபோன்லாம் பேசிக்கிறோம், எல்லாமே உண்டுங்க. எல்லாமே உண்டுன்னா என்ன அர்த்தம்? எல்லாமே உண்டு. அப்ப இவன் எப்படி உள்ள போயிட்டு நாளைக்கு தப்பு செய்யக்கூடாதுன்னு நினைப்பா? அவன் நினைப்பா இந்த வாழ்க்கை ரொம்ப மோசமானடா இருக்கு, சம்பாதிக்கிறதுக்கு பெரும்பாடா இருக்கு, மறுபடியும் ஒருத்தனை போட்டு தள்ளு. என்னடா தீர்வே? இன்னொரு 10 வருஷம்ல ராஜா வாழ்க்கை வாழ்ந்துட்டு வரேன். அப்ப இப்படிப்பட்ட தீர்வுகள் எல்லாம் இஸ்லாம் சொல்லல. தண்டனைகள் கடுமையாக்கப்படணும். கடுமையான தண்டனைகளின் மூலமாகத்தான் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். வர்மா கமிஷனை போட்டார்கள். வர்மா கமிஷன் சொல்றாரு, மரண தண்டனை என்பது பாலியல் தொடர்பான குற்றச்சாட்டிற்கு மரண தண்டனை நான் பரிந்துரை செய்யவில்லை என்று சொல்லுகிறார். சட்டம் இடம் கொடுக்கவில்லை என்று சொல்றாரு. நீங்கள் தண்டனையை கடுமையாக்காவிட்டால், இன்னைக்கு பாரதிய ஜனதா உட்பட இஸ்லாமிய சட்டத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிராக செயல்படக்கூடிய பாரதிய ஜனதா உட்பட சொல்லுகிறது, இந்த நாட்டிலே குற்றங்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் மரண தண்டனை மட்டும்தான் தீர்வு என்று சொல்லுகிறது. திருமறை குர்ஆன் அதை அழுத்தமாக சொல்லுகிறது. அப்ப திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய சட்டம் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு. தண்டனைகள் கடுமையாகணும், செய்யறவன் பயப்படணும், யார் செய்தாலும் பாரபட்சம் இல்லாமல், பெரியவன் சிறியவன், பதவியில் இருக்கக்கூடியவன் பதவியில் இல்லாதவன் என்று இருக்கக்கூடாது. இப்ப ஒரு தண்டனை கொடுக்குறாங்க, என்னன்னு கேட்டா, ஒரு பெரிய நம்ம ராஜ்யசபாவுடைய துணைத் தலைவராக இருக்கிறார். ராஜ்யசபாவுடைய துணை தலைவராக இருக்கக்கூடியவர் 96ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு பெண்ணுடைய பாலியல் குற்றச்சாட்டில் இவரும் சம்பந்தப்பட்டவராக இருக்கிறார். அவரை நீதிமன்றம் விடுதலை செய்யுது. ஆனால் அவ பாதிக்கப்பட்டவ 96இல் நடைபெற்ற சம்பவம், பாதிக்கப்பட்டவள் நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு செய்கிறா. இவர் என்னை பாலியல் கொடுமை செய்தாரு, பரிசீலனை செய்ய வேண்டும், இவரை விட்டுடாதீங்க என்று சொல்லி அந்த பெண் மேல்முறையீடு செய்கிறாள். இங்க எப்படி இருக்கு நீதிமன்றத்துடைய தீர்ப்புகள் எப்படி இருக்கு? ஆட்களுக்கு ஏற்றார் போல் பதவியில் உள்ளவர்கள், நல்ல வசதி வாய்ப்புகளில் உள்ளவர்கள், அவர்களுக்கு ஒரு தண்டனையும், வசதி வாய்ப்பில் குறைந்தவர்களுக்கு ஒரு தண்டனையும் என்பது போல பாரபட்சமான தண்டனை இருக்கக்கூடாது. தண்டனை என்று சொன்னால் எல்லோரும் தண்டிக்கப்பட வேண்டும். தப்பு செய்தால் எல்லோரும் தண்டிக்கப்பட வேண்டும். இதுல பெரியவன் சிறியவன் என்று பாரபட்சம் இருக்கக்கூடாது. வசதியானவர்கள் செல்வந்தர்கள் என்கிற பாரபட்சம் இருக்கக்கூடாது. வர்மா கமிஷன் அதை சொல்றாரு. நான் செய்த பரிந்துரையில ஏறத்தாழ 650 பக்கத்தை நான் கொடுத்திருக்கிறேன். அந்த பரிந்துரையில
காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அரசு துறையில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, தண்டனையிலிருந்து தப்பிக்க கூடாது என்று சொல்லி நான் பரிந்துரை செய்திருக்கிறேன் என்று அதை சொல்றாரு. ஆனால் கொல்லப்படக்கூடாது என்று சொல்லி தீர்வு ஏற்படாத ஒன்றை பரிந்துரையாக முன்வைக்கிறார். இஸ்லாம் சொல்லுகிறது, தண்டனை கொடுக்கக்கூடிய விஷயத்தில் யார் தவறு செய்தாலும் அதில் பாரபட்சம் காட்டாதீர்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திருடு என்று சொன்னால், திருடினால் அதற்கு கையை வெட்டுங்க. பறி கொடுத்தவன் எப்படி தவிப்பான், அவனுடைய இடத்துல இருந்து பாருங்க. என் மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் கையத்தான் வெட்டுவேன் என்று பாரபட்சம் இல்லாத ஒரு தீர்ப்பை சொன்னார்கள். இந்த வினோதினி என்ற பெண் இறந்து போவதற்கு சில நாட்களுக்கு முன்பு அவர் சொல்றா, இத்தோடு சொல்லி நான் என்னுடைய உரைவுக்கு நிறைவு செய்கிறேன். அந்த பெண் சொல்றா, வெந்து சின்ன பின்னமாகி அவள் துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தன் தகப்பங்கிட்ட சொல்றா, என்ன செஞ்சான் பாருங்க, அவனை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லல. அவனை சட்டத்தின்படி தண்டிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லல. என்ன தெரியுமா சொன்னா, நான் பட்ட இந்த வேதனையை அவனும் பட வேண்டும். இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு என்ன? திருமறை குர்ஆன்ல சூரத்துல் மாயிதாவுடைய 45வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், உயிருக்கு உயிர், கண்ணுக்கு கண், மூக்குக்கு மூக்கு, காதுக்கு காது, பல்லுக்கு பல், காயத்திற்கு அதே போன்ற காயம். இந்த மாதிரி சட்டத்தில் தௌராத்தில் நாம் இறக்கி இருக்கிறோம். இதற்கு முன்பு கொடுக்கப்பட்ட வேதத்திலே நாம் இறக்கி இருக்கிறோம். இந்த வேதத்தின்படி நீங்கள் தீர்ப்பளியுங்கள், இந்த சட்டத்தின்படி இதில் தீர்ப்பளியுங்கள். இதில் மனித குலத்திற்கு ஏராளமான நன்மைகள் இருக்கு. இந்த சட்டத்தின்படி தீர்ப்பளிக்காதவர் நீதியான தீர்ப்பளித்தவர் இல்லை என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. ஒரு காயம் ஏற்பட்டால் அது மாதிரி காயத்தை அவனுக்கு ஏற்படுத்து. ஆசிட ஊத்துனா சுரேஷுக்கு வினோதினி சொன்ன தீர்ப்பு என்ன தெரியுமா? நான் எப்படி இந்த வேதனையால் துடித்துக் கொண்டிருக்கிறேனோ, நான் எப்படி இந்த வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனோ, என் பார்வை இழந்து என்னுடைய பெற்றோர்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இதே போன்ற அந்த சுரேஷும் அதே மாதிரி நைட்ரிக் ஆசிட் அடிச்சு, அதே மாதிரி அமிலம் அவன் மேலும் ஊத்தப்பட்டு அவனும் துடித்து என்னை போல் சாக வேண்டும் என்று சொன்னால அவன் இடத்துல இருந்து தீர்ப்பு சொல்லுன்னு இஸ்லாம் சொல்லுது. நீ ஏசி ரூம்ல உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்யலாம் என்று மேலே பார்த்துட்டு யோசனை பண்ணி தீர்ப்பு கொடுக்காத. தீர்ப்பு கொடுக்கக்கூடிய நேரத்தில் பாதிக்கப்பட்டவன் என்ன சொல்லுகிறான்? அவன் வேண்டுமானால் மன்னிக்கலாம், அவன் விரும்பினால் மன்னிக்கலாம். மன்னிக்க முடியாது என்று சொல்லிவிட்டால் அவன் பட்ட அந்த வேதனையை இவனும் பட வேண்டும். பதிலுக்கு பதில் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய வசனத்தை அப்படியே உயிர்ப்பிக்கும் விதமாக வினோதினி வாயிலிருந்து அல்லாஹ் கொண்டு வருகிறான். நான் பட்ட இந்த காயம் அவனுக்கும் ஏற்பட வேண்டும். அவ திருமறை குர்ஆனை படிச்சுட்டு சொல்லல, வேதனையில் உள்ளவன் எப்படி எதிர்பார்ப்பான் என்பதை படைத்தவனால் மட்டும்தானே அறிந்து கொள்ள முடியும். படைத்தவன் இப்படிப்பட்ட ஒரு வசனத்தை இறக்கி இருக்கிறான். அப்ப இது மாதிரியான சம்பவங்கள் இந்த நாட்டிலே நடைபெறுகின்ற எந்த ஒரு குற்ற செயல்களாக இருந்தாலும் சரி, அத்தனை குற்ற செயல்களுக்கும் நீங்கள் தீர்வு தேட வேண்டும் என்று சொன்னால், அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால், வருங்காலத்தில் இது மாதிரியான சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க வேண்டும் என்றால் அதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த தீர்வு, தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும், பாதிக்கப்பட்டவனின் இடத்திலிருந்து தண்டனைகளை யோசிக்க வேண்டும் என்ற இந்த தீர்வு மட்டும்தான் நடைபெறுகின்ற அனைத்து சம்பவங்களுக்கும் சரியான தீர்வாக இருக்கும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்